ஏதாவது இருந்துச்சுன்னா ஃப்ளோல ஜாயின் ஆகிக்கிறேன். லாஸ்ட் எபிசோட் என்னது? சப்ஸ்கிரிப்ஷன். சப்ஸ்கிரிப்ஷன். ஆமா, இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு, போய் பாருங்க. இன்னைக்கு டேட் வந்து 8ஆம் இன்னைக்கா? தேதி. இன்னைக்கு 2 ஆமா, இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகே. என்னன்னா இந்த எபிசோட் வரதுக்கு 2 வாரம் ஆகும். அதனால கேட்டுருவானுங்க அந்த எபிசோட. கேட்டுட்டு வந்து தானே இந்த எபிசோடு கேட்டுட்டு இருக்கேன். ஓகே. இது என்னன்னா பாரிசாலன் வீடியோ ரீல் ஒண்ணு பார்த்தேன். ரெண்டு மூணு இது அறிவா பேசிட்டு இருக்கா. திடீர்னு இன்னும் திடீர்னு இப்படி பேசிட்டு இருக்கான். அப்ப நீங்க அறிவியலே மறுக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறான். எங்க அறிவியல மறுக்கிறேன்னு கேக்குறான். யாரு என்ன வீடு அப்படின்னு தெரியாம போய் வெயிட் பண்ணு மாபே. அந்த ரீல் இருந்ததுன்னா அப்படியே நீ ஸ்கிரீன் ஷேர் பண்ணி நமக்கு அப்படியே காட்டுறான். நானும் அப்படியே பாக்குறேன். அதை பார்த்துட்டு நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் என்ன பண்றான்ட்டு. சொல்லிடுறாங்க. ரீல் காட்டினா பெரிய விஷயம். நான் சின்ன கேர்லாம் பண்ண வேணாம், தலைவலி. நீ கான்டெஸ்டாவே சொல்லிடு, அதான் பெட்டர். நான் பார்த்தேன் 2.5 மணி நேரம் இன்டர்வியூ கேட்டேன். என்னன்னு சொல்றேன். இஷ்யூ எங்க ஆரம்பிச்சதுன்னா, நம்ம இந்தியா இருக்குல்ல, என் சொப்பனத்திலும் கண்டில்ல சார் மா பாரிசாலன் வீடியோ காணும். நான் பாரிசாலன் வீடியோ பார்த்தது மட்டும் தான் பார்த்தேன். என்டிஆர் படம் பார்க்கலையே. என்டிஆரோட முக்காவாசி படத்தை பார்த்துட்டேன் நானு. நீ டைப்ல தெரியும் உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்தேன். என்டிஆர் படம் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன் நானு. எப்பனா லீவு 3 நாள் லீவ் போட்டேன். போட்டு என்டிஆர் படம் எல்லாத்தையும் உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப வந்து எனக்கு இது கனெக்ட் ஆகல. படம் அனௌன்ஸ்மெண்ட் விட்டானுங்கல்ல, திருவிக்ரமும் என்டிஆரும் சேர்ந்து முருகன் சூட படம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அது கூட டப்புன்னு நம்பால ஒண்ணு இந்த எடுத்து வீசினேன் இந்த அப்படின்னு எடுத்து வீசினார்ல. இதெல்லாம் கனெக்டட் சொல்றேன். நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். பார்த்துட்டு அது எப்பயும் போல இன்ஸ்டாகிராம் நோண்டும் போது சம்பந்தமே இல்லாம பாரிசாலன் சஜஸ்ட் ஆச்சு. எனக்கு எதுக்கு இமேஜ் சஜஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா கொடுத்துக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா கேட்டேன். அவன் என்ன பேசுறான், ஆப்போசிட்ல இருக்காங்க சங்கி. ஆமா, இவன் தமிழ் தேசியம். என்ன சண்டையாயிருக்குன்னா, இந்த என்டிஆர் படம் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுல்ல சங்கி. ஆமா, என்ன இப்ப இஷ்யூ ஆயிருக்குன்னா, ஏன் அடிச்சுக்கிறானுங்கன்னா, என்டிஆர் வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் இருக்காங்கல்ல, அனௌன்ஸ்மெண்ட் விட்டது வந்து இந்த கேப்ஷன் பார்ன் இன் நார்த் ஃபோர்ஜன் இன் சென்டர். அதான் பார்ன் இன் நார்த் ஃபோர்ஜன் இன் மிடில் செலிப்ரேட்டட் இன் சவுத்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது போட்டு தமிழ்நாடு சேர்ந்து அடிச்சது இல்ல மாதே. அந்த இது அந்த இடம். இப்போ என்ன முதல்ல ஆக்சுவலி எதுக்கு சண்டை போடுறாங்க 2 பேரும்? அததான் சொல்றேன், அததான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த அனௌன்ஸ்மெண்ட் விட்டுச்சுல்ல என்டிஆர், முருகனை பத்தி படம் என்ன படம் எது கான்டெக்ஸ்ட் எதுவுமே சொல்லல. வேலு முருகனை பத்தின்னு சொல்லியாச்சு. இந்த கேப்ஷன் பார்ன் இன் நார்த் ஃபோர்ஜன் இன் ஹார்ட்லாண்டு செலிப்ரேட்டட் இன் சவுத்ன்ட்டு இது வந்த உடனே போட்டு எல்லாம் அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்ல போனா அதை வந்து அந்த ஆளை வந்து சான்ஸ்கிரிட்டைஸ் பண்ண போறானுங்க. இப்ப அதனால வந்து கண்டுக்காம விட்டுட்டு இப்ப வந்து சான்ஸ்கிரிட்டைஸ் இல்ல, அது நமக்கு பிரச்சனை இல்ல. அது அவனுக்கு என்ன வேணா பண்ணிக்கிட்டோம், நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. ஏதோ ஒண்ணு கிண்டிக்க போறானுங்க, பண்ணிக்கிட்டோம். இங்கதான் இஷ்யூ ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த இடத்துல பாரிசாலன் என்ன சொல்றான்னா, அது இப்படி முருகன் வந்து தமிழ் கடவுள், தமிழ்நாட்டுலதான் இருந்தாரு அப்படின்ற. அந்த சங்கி என்ன சொல்றான்னா, அது இப்படி சிவனுக்கு பிறந்ததுதான் முருகரு, முருகர் வந்து கடவுள், அவரெல்லாம் இங்க பிறக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சண்டை போட்டு விட்டுறது. ஓகேவா? 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சுன்னா, ஏன் பார்த்தேன்னு சொல்றேன். இது வந்து அந்த ரீல் என்ன கண்டென்ட்னா, அவன் வந்து சொல்றான், சங்கி பாரிசாலன் வந்து சொல்றான், நீங்க வந்து ஆரியல் இன்வெஷனை வந்து மதிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கறான். ஆமா, ஆரியல் இன்வெஷனை மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கி சொல்றான். அப்ப அதுக்கு பாரிசாலன் வந்து, அப்ப அறிவியலே நீங்க வந்து இருக்கிறீங்களா? இத்தனை பேர் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, வரலாற்று அறிஞர்கள் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, அறிவியலே நீங்க எதிர்க்கிறீங்களா? ஆரிய பழைய எடுக்க முடியும்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறான். நான் இந்த இவ்வளவு மேட்டர் தெரியல, இந்த ஒரு கான்டெக்ட் இருக்குல்ல, இது ஆரியல் இன்வெஷனை பத்தி பேசுறான், சங்கியை அடிக்கிறான்,
இவன் ஃபுல்லா பேச மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் எல்லாத்தையும் பார்த்தேன். இது இதுக்கு அடுத்துல எப்படி முடிஞ்சதுன்னா, இப்ப ரீசெண்டா பாரிசாலன் இது ஒண்ணா, இதுக்கு முன்னாடி ஒண்ணு பார்த்தேன், வீகனிசம், இது பிளஸ் வந்து ஒடிசி இருக்குல்ல, ஒடிசி. இந்த 3 கண்டென்ட் தான் என் வாழ்நாள்லயே நான் பாரிசாலன் வீடியோ பார்த்தது. ஒடிசியஸ் தமிழ்நாட்டுல இருந்து கிளம்பினாருன்னு சொன்னானே என்ன? இல்ல அதுதான் ஆச்சரியம். நான் ஒடிசிஸ் எப்படி பார்த்தேன்னா, இவனுக்கு ஒடிசிஸ் தான் தெரிஞ்சிருக்கா, இதெல்லாம் அவன் பார்ப்பானா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தேன். அதுலயே எனக்கு ஆச்சரியம். ஒடிசிஸ்ல என்ன பேசியிருந்தோம்னா, நம்ம அடிக்கிற அதே ஸ்டாண்டு தான். ஒடிசிஸ் மகாபாரதம் வந்து ஒரிஜினல் நடந்தது இல்ல, அது வந்து ஒரிஜினலா ரொம்ப இதா நடந்திருக்கும், பொயட்ஸ் அது எழுதுறது வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்றான். கரெக்டா தானே பேசுறான், இன்னும் கரெக்டா பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு 1/2 மணி நேரம் பார்ப்ப, ஒரு 45 நிமிஷம் உன்னால வந்து சொல்ல முடியும் நல்லா தானே பேசுறான் அப்படின்ட்டு. லைட்டா வீடியோ எண்ட் ஆகும் போது டாலரேட் பண்ணிக்கலாம். வீடியோ எண்ட் ஆகும் போது உனக்கு கிஞ்சு தலைக்கு ஏறிடும், என்னடா என்னடா பேசிட்டு இருக்கேன்ற மாதிரி ஆயிடும். அதே மாதிரிதான் 3மே. இதுல முருகன்ல எப்படி ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சொல்றான் வெற்றிமாறன் எடுக்கிறது ரொம்ப நல்லது அப்படிலாம் ஸ்டார்டிங்ல சொன்னான். கடைசியில என்ன சொல்றான்னா, ஆனா தனுஷ் நடிக்கிறாரு, தனுஷ் வந்து தெலுங்கரு, சூர்யாவை நடிக்கணும், சூர்யா அவங்க அப்பா எல்லாருமே வந்து தமிழ் பரம்பரை, அதுவும் இல்லாம அவங்க பேர் எல்லாமே பாத்தீங்கன்னா சிவகுமார் முருகனை குறிக்குது, சூர்யா முருகனை குறிக்குது, கார்த்திகேயன் முருகனை குறிக்குது, அவங்க குடும்பமே ஒரு முருகர் குடும்பம், அவங்கள வச்சுதான் எடுத்துக்கலாம் அப்படின்றான். இது ஒன்னா. அப்புறம் கடவுள் இது முருகருங்கிறது கடவுள்லாம் இல்ல, அவர் வந்து நீங்க வந்து கடவுளா பார்க்க கூடாது, அவர் வந்து இங்க வந்து ஒரு மனிதர், நம்ம கூட ஆண்ட மனிதர், அவரு கடவுளா மாறி போர் செஞ்சு ஏற்று அவரை வந்து நம்ம வந்து தெய்வமா கும்பிடுறதுக்கு காரணம் வந்து நம்ம இறந்தவங்களை, தமிழர்கள் எப்பயுமே இறந்தவங்களா கும்பிடுவோம் அப்படின்லாம் சொல்றான். எனக்கு ஆச்சரியமா இருக்கு, இன்னும் திடீர்னு இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. ஆனா என்ன அப்படி கடைசின்னு பார்த்தேன் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அதுக்குன்னு நம்ம முருகரை விட்டு கொடுக்கூடாது, அவங்கள கடவுள் ஸ்தானத்துல இருந்து நம்ம குறைக்கூடாது, நம்ம கும்பிடணும் அப்படின்னு. இன்னும் இப்படி பேசு, இல்ல இப்படி பேசு, ரெண்டுத்துக்கு நடுவுல இப்படி பேசிட்டு இருக்க நமக்கு இருக்கும். அப்படிதான் முடிஞ்சிருக்கும். அவன் எனக்கு இப்ப இது வாழ்க்கையில வந்து மெச்சூர் ஆகுறானா இல்ல நம்ம வந்து அவன் ஸ்டாண்டர்ட் இருக்கோமான்னு தெரியல. இவன் வந்து இந்த இன்டர்வியூ வந்து ஒரு 1.5 மணி நேரம் போகுமா, அந்த இன்டர்வியூ மெச்சூர்லாம் ஆகல, நம்ம ஸ்டாண்டர்ட்ஸ் குறைஞ்சு போச்சு அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. நான் ஒண்ணு சொல்றேன் லேகனையா, ஆக்சுவலி எனக்கு ஸ்டாண்டர்டு குறையிறது ஓகே, அது அது ஒன் பாசிபிலிட்டி இருக்கலாம், ஓகேங்களா. ஆனா அதே நேரத்துல மெச்சூர் ஆகுறாங்களான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு இப்போ. இல்ல அது அது இல்ல அது ஏன் அப்படி தெரியுதுன்னா, நம்ம இத்தனை நாள் வந்து அவனுங்களை வந்து முட்டா பையன் நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப அவனுங்களோட ஒரு முட்டா பீஸ் கிடைக்கும் போது அவங்க பெட்டரா பேசுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இது எனக்கு எங்க தோணுச்சுன்னா, இவன் அந்த 1.5 மணி நேரம் இன்டர்வியூல கூட எனக்கு இப்படி தோணல, சரி எந்த பைத்தியம் அடிச்சுக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் இந்த டிபேட் 1.5 மணி நேரம் டிபேட்டுக்கு அப்புறம் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பான் பாரிசாலன் தனியா, அது 1 மணி நேரம். அது கேட்கும்போது நம்ம இவ்வளவு நாள் வந்து புலம்புவோம்ல, ஆப்போசிட்ல வரவன் ஒரு சங்கி வந்தான்னா அவன் கூட டிபேட்டுக்கு போனேன் அப்படின்னா, ஒரு விஜய் ஃபேன் வந்தானா அவன் கூட டிபேட்டுக்கு போனேன் அப்படின்னா, உனக்கு அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, என்னடா பேசுனது இப்படி சொன்னா அப்படி சொல்ற, அப்படி சொன்னா இப்படி சொல்ற, மாத்தி மாத்தி பேசுறன்ற மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும்ல, அந்த எல்லா ஃப்ரஸ்ட்ரேஷனையும் பாரிசாலனுக்கு இருக்கும். நம்ம சொல்றதெல்லாம் பாரிசாலன் சொல்லிட்டு இருப்பான், இவங்க கூட பேசவே முடியாது, இவன் பாருங்க இப்படி சொன்னா இப்படி சொல்றான். ஒரு கிளாசிக்கான சங்கி ட்வீட் ஒண்ணு வந்து சொல்லியிருப்பான். என்னன்னா ஆக்சுவலி அங்க என்ன நடக்கும்னா, புறநானூறு இருக்குல்ல, புறநானூறுல வந்து புறநானூறு வச்சுதான் அது என்ன, அந்த சங்கி என்ன சொல்றான்னா, புறநானூறுல வந்து சிவனை முருகர் வந்து முருகருக்கு சிவன் தான் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றான் சங்கி, ஓகேவா. பாரிசாலன் என்ன சொல்றான், இல்ல புறநானூறுல வந்து முருகரோட அப்பா வந்து சிவன் இல்ல அப்படின்னு சொல்றான். இப்ப இது ஒரு டிபேட் ஃபார்ம் ஆகுதா, ஒருத்தன் இருக்குன்றான் ஒருத்தன் இல்லைன்றான். இது வந்து இருக்குன்னு யார் சொல்றான், சங்கி தானே சொல்றான். அப்ப சங்கி தானே ப்ரூவ் பண்ணலாம், இந்த பாருங்க இந்த வேர்ஸ்ல இந்த பாட்டுல வந்து முருகரோட அப்பா சிவன் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சங்கி தானே சொல்லணும். ஆனா டிபேட்ல என்ன நடந்திருக்குன்னா, அந்த சங்கி வந்து பாரிசாலன்ட்ட கேட்பான், நீ வந்து புறநானூறுல வந்து முருகரோட அப்பா சிவன் இல்லைன்னு எனக்கு ப்ரூவ் பண்ணிரு அப்படின்பா. இது வந்து நான் டிபேட்ல நோட் பண்ணல,
இதுக்கு அடுத்து இன்டர்வியூல அவன் சொல்லுவான், இதை டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவான். ஏங்க அவன் புறநானூறு பாட்டு அவ்வளவு இருக்குங்க, அவன் என்கிட்ட இல்லைன்னு ப்ரூவ் பண்ண சொல்றான், அதுக்கு நான் வந்து எல்லா பாட்டையும் உட்காந்து படிச்சா காட்ட முடியும், இவன்ட்டெல்லாம் எப்படிங்க நான் உட்காந்து டிபேட் பண்றது அப்படின்னு குழம்பிக்கிட்டு இருக்கான். எனக்கு அதை பார்க்கும்போது என்னடா மெச்சூரா பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஐயா நான் இப்போ ஒண்ணு சொல்றேன் ஓகேங்களா. இப்போ ஒரு ஒரு அணில் இருக்குல்ல, ஒரு அணில வந்துட்டு நம்ம எப்படி ஒருத்தனை ஹேட் பண்ண வைக்கிறது அப்படிங்கறத வந்துட்டு இது ஒரு சாம்பிள் மாதிரி. ஒரு அணில் வந்துட்டு அவன் கொஞ்சம் அறிவு இருக்கிற அணில் ஓகேங்களா, மத்த அணில் மாதிரி இல்ல. அவன் வந்து என்கிட்ட வந்து சொல்றான், ஐயா ஐயா கொஞ்சம் பொதுவா அணில்னாலே அறிவில்லாததான், நீங்க என்ன கொஞ்சோண்டு அறிவு இருக்குங்கிறீங்க? இல்லைங்கய்யா இந்த அணில் எப்படிப்பட்ட நம்ம டைரக்டர் தெரியும்ல மாபு, டைரக்டர் அணில். எனக்கு எனக்கு அது கொஞ்சம் அறிவுலாம் இல்ல, அதுவும் அப்படியே இருக்கும். சரி ஓகே, அவ்வளவு அதேதான் ஓகேங்களா. அந்த அவர் வந்து என்கிட்ட சொல்றாரு, பாரிசாலன் பேசுறது எல்லாமே கரெக்டா தான்டா இருக்கு, என்னடா கரெக்டா இருக்குன்னா ஏதோ ஒண்ணு பெரியார் பத்தி இல்லைங்க நான் சொல்லி முடிச்சிடுறேன். பெரியார் வந்து இந்த மாதிரி ஒரு குழந்தைய வந்து கல்யாணம் பண்ணிட்டாரா, டே அது இல்லடா அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு பெரியார் பத்தி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. பெரியார் வந்து ஜாதியவாதி, ஆமா தமிழ்ல பெரியார் வந்து ஜாதியவாதி அப்படின்னு இல்லடா பாரிசாலன் கரெக்டா என்ன சொன்னான்னு தெரியல. பெரியார் பத்தி பாரிசாலன் என்ன சொல்லியிருக்கிறான், ஏதோ ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு பெரியார் வந்து ஏதோ ஒரு குற்றச்சாட்டு ஒண்ணு வந்து என்னன்னா, அப்ப வந்து பிராமினோட இதுதானே அதிகமா இருந்துச்சு. அப்போ பெரியார் என்ன பண்ணிருப்பாருன்னா, ஐயங்கார் ஹோட்டலு ஐயங்கார் பேக்கரி நான் வச்சிருக்கான், நீ எல்லாம் என்ன சொம்பையா, கோனார் ஹோட்டலு முதலியார் பேக்கரி அந்த மாதிரி நீயும் ஸ்டார்ட் பண்ணு, அவன் என்ன பண்றான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்து எல்லாருமே அப்பஸ்டா தானே இருந்தோம், எஜுகேஷன் யாருக்குமே கிடைக்கல. அப்போ அந்த ஒரு டைம் லைன்ல வந்து பிராமின்ஸ் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் டாமினேஷன். நம்ம எல்லாருமே வந்து இப்ப எப்படி மலைவாழ் மக்கள் எஸ்சி எஸ்டி பீப்புளு வந்து இப்ப எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்களோ அதே மாதிரிதான் அப்ப நம்ம எல்லாருமே இருக்கணும். நம்ம மீன்ஸ் இப்ப நம்மளாம் ப்ரிவிலேஜ்டு, நம்ம இப்ப வாக்காட் பேசணும், நம்ம எல்லாமே ப்ரிவிலேஜ்டு. ஸோ நம்மலாம் வந்து எப்பயோ அந்த கஷ்டத்துல இருந்து வந்துட்டோம். நம்ம இப்ப இருக்கிறதுக்கு காரணம் அப்ப இந்த பெரியார் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு பிசி கேஸ்ட், நம்ம இந்த மாதிரி ரேஞ்சுக்கு இருந்த பிசி கேஸ்ட் எம்பிசி கேஸ்ட் இவங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி ரேடிக்கல் மூவ்மெண்டா ரொம்ப இப்ப நின்று பொறுமையா அவனுக்கு இப்ப எடுத்து புரிய வச்சு, இல்ல தம்பி இதெல்லாம் தப்பு, அப்ரஸ் பண்ணக்கூடாது, அப்ரஸ் பண்ண அப்படின்னா பாரு எக்கனாமிக்கா ரொம்ப வீக் ஆகுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு புரிய வைக்கிறதுக்கு பதிலா அவன் அப்படி பண்றானா நீயும் இப்படி பண்ணு அப்படிங்கிறதுக்கு. ஆக்சுவலா அது என்னன்னா, இது பெரியார் மட்டுமே பண்ணாருன்னு சொல்ல முடியாது. ஐ மீன் அப்போஸ் பண்ணீங்க எல்லாருமே. புரியுது. ஆல்ரெடி மூவ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு, அதை இவர் சப்போர்ட் பண்ணாரு. இவருக்கு அப்ப கொஞ்சம் பெரிய பேர் இருந்தோடனே இவர் சப்போர்ட் பண்ணது வந்து எப்படி ஆச்சுன்னா அது பின்னும் பெருசாச்சு. வந்து இப்ப அந்த தமிழ் போராட்டம் இருக்குல்ல, இந்த பராசக்தி படம் வந்துச்சுல்ல, அது வந்து ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட். அந்த ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட்டை ஃபியூல் பண்ணது வந்து அப்ப இருந்த டிஎம்கேவும் அண்ணாவும். அது சும்மா தீப்பொறியா இருந்ததை வந்து பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி விட்டது அண்ணா தான். அதை ஆர்கனைஸ் பண்ணி பாரிசால் நடிச்சிட்டு இருந்தோம், என்னடா நம்ம இது திருப்பி இதுக்குள்ள போயிட்டோம். கனெக்ட் ஆகும் அதெல்லாம் கனெக்ட் ஆகும். அந்த மாதிரிதான் பெரியார் பண்ணாரு. ஸோ இவனுங்க எப்படி பரவானுங்கன்னா, பாத்தீங்களா அவரே வந்து முதலையார் ஹோட்டல்னு ஸ்டார்ட் பண்ண சொல்றாரு, அப்போ வந்து ஒரு ஜாதி வந்து ஊக்குவிக்கிறாரு, அவர் வந்து அப்ப நாங்க என்ன பழைய ஜாதியில இருக்கோம், நாங்க என்ன இவ்வளவு முதலையார் ஹோட்டல்னு அவர் ஸ்டார்ட் பண்ண சொன்னாருன்னா எங்களை அப்ப அவரை ஒடுக்குறாரா அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீ வந்து எந்த ஒரு ஐல இப்போ உன்னோட ஐல பார்த்த அப்படின்னா, ஐ மீன்ஸ் டைம் லைன்ல இப்ப இருக்க இந்த சுச்சுவேஷன்ல நீ பார்த்த அப்படின்னா, பெரியார் முதலியார் ஹோட்டல் என்று இது பண்றதுக்கு வந்து ஆதரிச்சாரு அப்படிங்க பார்த்த அப்படின்னா உனக்கு தப்பா தெரியும். ஏன்னா இப்ப நம்ம எதுக்கு போராடிட்டு இருக்கோம்னா அதெல்லாம் நம்ம தாண்டி வந்து இப்ப ஜாதினே ஒண்ணு இருக்கக்கூடாதா, நீ வந்து பேருக்கு பின்னாடி ஏன் ஜாதி போற, இதெல்லாம் பேருக்கு பின்னாடி ஜாதி போடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் அவர் பண்ணது. அவரோட டைம் லைன்லயே வந்து இதெல்லாம் தாண்டி வந்துட்டாரு. அவரோட டைம் லைன்லயே வந்து நீ உன் ஜாதி எடுத்து பேசு அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் முடிஞ்சு பேருக்கு பின்னாடி ஏன் ஜாதி போடுற, ஜாதியை தூக்குன்ட்டு அவரே அவர் அப்டேட் பண்ணி முடிச்சு வந்துட்டாரு. இவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, அந்த கான்டெக்ட் அவர் சுத்தி அந்த ஒரு முடிவெடுக்கிறதுக்கு அவர் தூண்டி இருக்கும்ல, இப்போ அந்த முடிவெடுக்க தூண்டுறது எதுவுமே அவனுக்கு தெரியாது.
அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் பெரியாரு அப்போ இப்படி பண்ணிட்டாரு, அது மட்டும்தான் நீ தெரியும். எப்படி அதுக்கு எப்படி அப்படி சொல்லலாம்? அந்த பேக்ரவுண்ட்ல இருக்க இன்ஃபர்மேஷன் எதுவுமே தெரியாது. தெரியாததுனால இப்படி வருவானுங்க. இது ஒரு கைண்ட் ஆஃப் மேனிப்புலேஷன் மாதிரி. எக்ஸாம்பிளுக்கு அவன் ரெண்டாவதா பாரசன் என்ன சொல்லுவான்னா, குழந்தைய மேரேஜ் பண்ணிட்டாரு அப்படிமா. குழந்தைய மேரேஜ் பண்ணாருங்கிறதே தப்பு. ஏன்னா அப்போ வந்து மணியம்மைக்கு 36, வே பியாண்ட் மெச்சூரிட்டி. 19 வயசு வந்தாலே மெச்சூரிட்டி. ஆனா இப்ப இருக்க இந்த ரீல்ஸ் இதுல வந்து 25 வயசு வந்தா ஒரு மென்னுக்குலாம் 25 வயசு வந்தா மெச்சூரிட்டி வருதுன்னு வச்சுக்கலாமா நம்ம? அப்போ அப்படி சொல்ல மணியம்மை முடியாது. வந்து வச்சுக்கலாம். கரெக்டா வச்சுக்கலாம். 36 ஏஜ் பிளஸ் அவங்க வந்து அதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷமா டிகேல இருந்து திராவிடர் கழகத்துல இருந்து இது பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஸோ அவங்க வந்து கட்டாயப்படுத்தி அந்த சிதம்பரம் கோயில்ல வந்து 5 வயசு பொண்ணை வந்து ஐயருங்கெல்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சு அது கேஸ் போட்ட உடனே ஆளுநர் வந்து சமரசம் பேசிடுற மாதிரி பண்ணல. 2 பேர்த்தோட மியூச்சுவல் அக்ரிமெண்ட் வந்து நடந்துச்சு. அதுவும் இவங்களுக்கு வந்து 36, பெரியாருக்கு வந்து சம்திங் 70 கிட்ட. இப்படி சொன்னா உனக்கு வந்து கடுப்பாகுதுல்ல. 36 பொண்ணுக்கு 36, பையனுக்கு 70. அந்த அளவுக்கு எவ்வளவு பெரிய இது இருக்கணும், கொழுப்பு இல்ல இருக்கணும் இல்ல கல்யாணம் பண்ணி. இவனுங்களுக்கு இதெல்லாம் கேட்டாதான் கோவம் வரும். மீன்வைல் தேர் கிராண்ட்பா மேரிங் 15-year-old. ஆம்பளடா அப்படின்னு சரி சொல்லிடுறேன். இப்படி உனக்கு 70 வயசுக்கெல்லாம் ஒருத்தவங்க 36 வயசு பொண்ணை கல்யாணம் பண்றான்னா உனக்கு டென்ஷன் ஆகுது. ஆமா. இதுக்கு ஆக்சுவல் ரீசன் ஒண்ணு இருக்குல்ல. ரீசன் எங்க வந்து நிக்குதுன்னா கவர்மெண்ட் ரூல்ஸ்ல வந்து நிக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீகன் வச்சுப்போம். நீகன் வந்து சாவர கண்டிஷன்ல இருக்காரு. அவர்கிட்ட வந்து பரம்பரை சொத்தே நிறைய இருக்கு. அதை வந்து கவர்மெண்ட்டுக்கு போகாமலோ இல்ல வேற யாருக்கோ சம்திங் அனாதை இல்லம் அந்த மாதிரி டொனேட் பண்றதுக்கு பதிலா நான் இவ்வளவு நாள் நான் என் உயிர் போறாக நான் பேசிட்டு இருந்த கொள்கையை பரப்புறதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. ஓகேவா? ஆனா அப்ப இருந்த சட்டப்படி நீ வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து உன்னோட சொத்தெல்லாம் தர முடியாது. விச் மீன்ஸ் இப்போ ஃபேமிலி தர முடியாது. எக்ஸாம்பிள் எப்படின்னா, பெரியார் வந்து கொள்கையை அடுத்த வாரிசா வந்து மணியம்மை தான் பார்த்தாரு. ஸோ கல்யாணம் பண்ணதுக்கு ஒரே ஒரு ரீசன் வந்து என்னோட இந்த சொத்து எல்லாமே வந்து அடுத்து வந்து வேற எங்கேயும் சரிஞ்சு போகாம திராவிடர் கொள்கையை வந்து பரப்புறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு திராவிடர் கழகத்துக்கு பண்றதுக்காக மணியம்மை பேர்ல எல்லாத்தோட சொத்தையும் எழுதி வச்சாரு. இப்போ அப்ப இருந்த சட்டம் வந்து நீ யாரு வேணும் பேருக்கு வேணா எழுதி வச்சுக்கலாம்னு இருந்திருந்தா எழுதி வச்சுட்டு போயிருப்பாரு. ஆனா அப்போ வந்து ஒன்லி பிளட் ரிலேஷன் இல்ல அப்படின்னா ஃபேமிலி கல்யாணம் ஆனா மட்டும்தான் மணியம்மைக்கு நிறைய எழுதி வைக்க முடியும். பொண்ணை அடாப்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லுவானுங்க. பொண்ணை அடாப்ட் பண்ணாலும் முடியாது. ஏன்னா ஃபேமிலி இல்ல, பிளட் ரிலேஷனும் இல்ல. பிளட் ரிலேஷனா இருக்கணும், இல்ல வைஃபா இருக்கணும். அந்த மாதிரி மட்டும்தான் இருக்கும். அடாப்ட் பண்ணாலும் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அவருதான் புரட்சி பண்ணுவார்ல, எதுவும் புரட்சி பண்ணிக்க வேண்டியதானே, பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லலாம். அந்த வயசுல எல்லாம் அது பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பிளஸ் வந்து அப்போ வந்து ரூலிங்ல இருந்து டிஎம்கே எல்லாம் டிஎம்கேன்னு ஃபார்மே ஆகல. அப்ப ரூலிங்ல டிஎம்கே இல்ல. அப்ப ஆக்சுவலி அது எந்த டைம்னா 1940. ரூலிங்ல டிஎம்கே இல்லைங்கிறத டிஎம்கேனே ஒண்ணு இல்ல. இந்த இஷ்யூனாலதான் டிஎம்கே உருவாச்சு. அப்ப இருந்த டைம்ல எல்லாம் பெரியாரை எப்படி கொல்லலாம், எப்படி இருந்தாலும் முடிச்சு கட்டலாம் தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல இதெல்லாம் பண்றதுக்கு பதிலா சிம்பிளா கல்யாணம் பண்ணிட்டா எவனாலையும் கேள்வி கேட்க முடியாது. ஏன் உங்களுக்கு மாத்துறீங்கன்னு நம்மளாம் கேள்வி கேட்க முடியாது. ஸோ கல்யாணம் பண்ணி எல்லா சொத்தையும் எடுத்து வச்சிட்டாரு. ஓகேவா? இந்த கான்டெக்ட் இப்படி இருக்கு. ஸோ கவர்மெண்ட் ஒரு இல்ல, அதனால கல்யாணம் பண்ணி சொத்து எல்லாத்தையும் மாத்தினாரு. இந்த எதுவுமே தெரியாம அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன், 70 வயசு கிழமை சின்ன பொண்ண குழந்தைய கல்யாணம் பண்ணிட்டாரு. அதுவும் பொண்ணு கூட குழந்தைய கல்யாணம் பண்ணிட்டாரு. இது மட்டும் தான் தெரியும் அவனுக்கு. என்னன்னா வருஷம் இன்க்ரீஸ் மணியம்மையோட கம்மியாகும். ஆமா, 35 வயசு தேஞ்சு 17 கொண்டு வந்துருவானுங்க ஒரு கட்டத்துல. கொண்டு வந்துருவாங்க. 5 வயசு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டாரு, 5 வயசு அப்படின்ற மாதிரி இருக்கும். இது ரெண்டாவது. மூணாவது ஒண்ணு இருக்கும். மூணாவதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய மித்து. என்னன்னா தமிழ வந்து காட்டு மிராண்டி மொழின்ட்டாருன்னு உனக்கு ஆண்டாவது இல்ல. தமிழுக்காக போராடுறான், தமிழ்நாட்டுக்காக போராடுறான்னு சொல்ற ஒருத்தன் வந்து தமிழை வந்து காட்டு மிராண்டி மொழி அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னு டென்ஷன் ஆகுது இல்ல. இதுக்கு பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் சான்ஸ்கிரிட்ல வந்து நிற்கும். என்னன்னா தமிழை விட சான்ஸ்கிரிட் தான்
ஓல்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அவனுங்க சொல்லிட்டு இருக்காங்களா? ம் இப்போ நம்ம கீழடியில ஆமா. வந்து ஆர்கியாலஜில எல்லாம் கண்டுபிடிச்சு கொடுத்தாலும் ஏத்துக்க மாட்டானுங்க. இவரு அந்த ஆர்கியாலஜிஸ்ட் வந்து நீங்க வேலையை விட்டு தூக்கினாலும் பரவாயில்ல, நான் பண்ணதுதான் கரெக்ட், இது வந்து சயின்டிபிக்லி ப்ரூவனே என்னால மாத்தி எழுத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனாலும் எனக்கு மாத்தி எழுதி கொடு, சான்ஸ்கிரிட்னா பழசுன்னு இருக்கணும், தமிழ் பழசுன்னு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்கானுங்க. இந்த போராட்டத்தை அப்ப இன்னும் வீரியமா பண்றது போனாங்க. ஏன்னா பவர் அவனுக்கு கையில இருக்கு, இப்பயும் பவர் அவனுக்கு கையில தான் இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு இதுவா இல்ல, மாஸ்க் போட்டு வந்து உட்காந்துருக்கானுங்க. அப்ப வந்து அவனுங்க தான் பவர்லயே இருந்தானுங்க. அப்போ 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 பெரியார் அதுக்கு சொன்னதுதான், என்னடா சான்ஸ்கிரிட் நீங்க வந்து தேவ பாஷை தெய்வங்களே நீங்க சொல்லிடுறீங்க, தமிழ் வந்து மனுஷன் காட்டுப்புறாண்டியே இருக்கும்போதே தமிழ்ல பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு. ஸோ எவல்யூஷன் படி, எவல்யூஷன் தெரியல எல்லாத்துக்கும், எவல்யூஷன் படி அயனைஸ் இருக்குல்ல, அயனைஸ் ஸ்டார்ட் ஆகி ஃபார்மிங் பண்றதுக்கு முன்னாடியான ஃபேஸ் இருக்குல்ல, அதாவது அயனைஸ் ஸ்டார்ட் ஆனது, அந்த வெப்பன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு ஃபயர் வந்து அயனைஸ் ஸ்டார்ட் ஆனது அந்த அந்த பீப்புளை தான் நம்ம வந்து காட்டுமிராண்டின்னு சொல்லுவேன். வேட்டையாடிக்கிட்டு கொன்னு வேட்டையாடி சாப்பிட்டுக்கிட்டு அப்படின்னு அதுக்கும் சொல்ல மாட்டோம், விவசாயம் பண்ண ஆரம்பிச்சவங்களே சொல்ல மாட்டோம். ஸோ வேட்டையாடி கொன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருந்த டைம்ல இருந்தே தமிழ் வந்து புழக்கத்துலதான் இருந்திருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா தமிழ் பிராமியா இருந்து ஃபர்ஸ்ட் ஒலி வடிவமா, எல்லாமே ஒலி வடிவமா தான் ஸ்டார்ட் ஆகும். ஒலி வடிவமா இருந்து அது ஓவியமா மாறி எழுத்தா மாறி அந்த எழுத்து மருவி அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து தமிழா இப்ப வந்து நிக்குது. இப்ப அடுத்து சான்ஸ்கிரிட் கலக்கிறதுக்கு முன்னாடி தமிழ், சான்ஸ்கிரிட் கலந்ததுக்கு அப்புறம் தமிழா நிக்குது. இப்போ இங்கிலீஷும் கலந்துருச்சு. ஓகேவா? ஸோ இந்த அளவு இட்ரேஷன்ல போயிருக்கு. இந்த அளவு இட்ரேஷன் ஆகியா ஆகிருக்கு. ஆனாலும் தமிழ் தான் பழசு, ஏன்னா காட்டு மிராண்டி மனுஷன் காட்டு மிராண்டியா இருக்கிறதுல இருந்து தமிழ் பேசிட்டு இருக்கான்னு சொன்ன கான்டெக்ட அப்படியே அவனுக்கு வெட்டி தூக்கி போட்டு தமிழ் வந்து காட்டு மிராண்டி மொழி அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கான்டெக்ட்லாம் அவனுக்கு புரியாது, புரிஞ்சிக்கவும் ட்ரை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த எஃபர்ட் போடுறதுன்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. இப்போ நீ ஒரு எஃபர்ட் போடுறல, நீங்க ஐயா ஐயா ஒரே நிமிஷம், அதே சார் இங்கே நிறுத்துங்க ரெண்டு பேருமே. இப்ப நீங்க சொன்னீங்க தெரியுமா, இந்த எஃபர்ட் எல்லாம் போட மாட்டாங்க அப்படின்ட்டு. இந்த பாயிண்ட்டுக்கு நான் திருப்பி வரேன். அந்த அணில் கூட அந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்குயா. பாரிசாலன் வந்து பாரிசாலன் கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது. என்னதுன்னா, பெரியார் வந்துட்டு எங்கடா போய் போராடினாரு இது தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக, எங்க போய் போராடினாரு, ப்ரூஃப் காட்டுங்க அப்படின்னு வந்து கேக்குறாரு. அதை வந்து அந்த அணில் பார்த்துட்டான், அவர் கரெக்டா தான்டா பேசுறாரு, எவ்வளவு சரியா பேசுறாரு பாரு அப்படின்ட்டு. இப்ப நான் இவங்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அது என்னது வைக்கம்ல போய் போராட்டம் பண்ணாரு இதெல்லாம் சொல்லி, அதுக்கப்புறம் அந்த இந்தி திணிப்பு போராட்டம், குலக்கல்விக்கு எதிரான போராட்டம் எல்லாம் சொன்னா அவனுக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா நான் அவங்ககிட்ட சொன்னேன். டேய் இவன் தெரியுமாடா, உங்க அண்ணனை பத்தி அவங்க அண்ணன் வந்து இலுமினாட்டின்னு ஒரு இது வச்சுக்கிறான்டா, போய் அந்த வீடியோ பாரு, பீஸ்ட் படத்துல வந்து கோடாலியை காட்டுறான் அப்படின்னு. வித்தின் செகண்ட்ஸ் ஐயா அவன் உடனே, டேய் இந்த பாரிசாலெல்லாம் ஒரு ஆளே இல்லடா ஆச்சா, இவனுக்கு என்னடா தெரியும், அவன் டக்குன்னு மாறிட்டாயா. 1 செகண்ட் டிரான்சிஷன் தான். ஓகேங்களா? அவ்வளவுதான் அவங்க யோசிக்கிறாங்க. எவ்வளவு வேகமா கலர் மாறுறான், 10 விட வேகமா கலர் மாறுறான் பாரு. ஒண்ணும் இல்ல, இப்போ ஒண்ணும் இல்ல, இப்போ எல்லாருமே நீங்களும் சரி கானும் சரி மனுஸ்மிருதியில இந்த அளவுக்கு கேவலமா பெண்களை எழுதியிருக்காங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்கல்ல, பாட்காஸ்ட்ல, யூடியூப் வீடியோல. நான் அதை கேட்டுட்டு ஒரு எஃபோர்ட் எடுத்தேன். என்னன்னா, கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட் இருக்குல்ல, இந்தியன் கவர்மெண்டோட ஆஃபீஷியல் வெப்சைட்டுக்கு போய் டவுன்லோட் பண்ணி எல்லாத்துக்கும் பாட்காஸ்ட் கேட்கறவங்க எல்லாத்துக்கும் ககாஷி தெரியும் யாருன்ட்டு. ககாஷி ஒரு எபிசோட்ல வித் நம்பரோட சொல்லியிருப்பாரு, இந்த பேஜ்ல இந்த நம்பர்ல போய் பாரு. நான் மனுஸ்மிருதியை டவுன்லோட் பண்ணி மெனக்கெட்டு ஸ்க்ரோல் பண்ணி அந்த பேஜ் போய் படிச்சு பாரு. இது ஒண்ணு. பகவத்கீதையில கிருஷ்ணர் வந்து ஜாதியை நான் தான் உருவாக்கினேன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா? இது நான் வந்து ஒரு இஸ்கான்ல அவனுங்க விற்கிற டிரான்ஸ்லேஷனை போய் பார்த்தேன், அதுலயும் அப்படிதான் இருக்கு. அவனுங்க அழகா மலிப்பி இருப்பானுங்க. ஆனா அதுக்கு மீனிங் வந்து ஜாதியை நான் தான் உருவாக்கினேன், யார் யார் எந்தெந்த தொழில் செய்யணும், அவங்க வர்ணத்துக்கு ஏற்ற தொழில் தான் செய்யணும், அதுதான் அவங்களோட தர்மம்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொன்னது. ஓகேவா? இது இருக்கு. இந்த அளவுக்கு எப்ப எடுக்க மாட்டாங்க. நம்ம எடுத்தது பேர் மினிமம் எஃபர்ட். ஹை எஃபர்ட்னா உட்காந்து சான்ஸ்கிரிட் படிக்கணும், அதெல்லாம் எனக்கு தெரிய வாய்ப்பே இல்லை, படிக்கவே மாட்டேன். ஆனா நம்ம அட்லீஸ்ட் டிரான்ஸ்லேஷன் உட்காந்து படிக்கிறோம்ல. அவனுங்க என்ன பண்ணிருக்கானுங்க, ஸ்டார்டிங்ல ஒண்ணு எழுதி இருக்கானுங்க, அப்புறம் பாத்தீங்க அதை மீற மாதிரி இங்க சொசைட்டி சுச்சுவேஷன் மாறி இருக்கு.
சரி இப்போ ஒரு ம், ம். செக்யூரிட்டி அப்டேட் விட்டாதான் நம்மளால இன்னும் கொஞ்ச நாள் ஓட்ட முடியும்னு அடுத்த ஒரு அதான் அப்டேட்டை போடுறானுங்க. ஆச்சு ஆச்சு அடுத்த பேட்ச் ஐயோ ஒர்க்கு. அது உண்மை. பேட்ச் உள்ளது தவிர இப்ப இருக்கிற ஆர்எஸ்எஸ் ஃப்ரேம் ஒர்க்கே அந்த மாதிரி தான் வேலை செய்யுது. சிம்பிளா அந்த ஆர்எஸ்எஸ் லீடர் இருக்கிறான்ல, சொல்றான் ஜாதி ம், எல்லாம் ம். ஒண்ணும் இல்லைங்க, எல்லாரும் சேர்ந்து வாழணும் சொல்றான். எல்ஜிபிடிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறான்டா. எனக்கு என்னடா ஆ, நடக்குது அப்படின்னு ஒரு நிமிஷம் ஆயிருச்சு. பாத்து உங்களுக்கு தெரியுமா இதெல்லாம் நடக்குது தெரியுமா? தெரியும் தெரியும் தெரியும். பார்த்தேன் பாரிசாலன் நிறைய தடவை பார்த்திருக்கேன். பாரிசாலன் திராவிடம் பேசுறான்னு சொல்லி நம்பிடுவேன். ஆர்எஸ்எஸ் கார சப்பம் வாய்ப்பே இல்லை. எல்ஜிபிடிக்கு சப்போர்ட் பண்றது ஜாதி ஒதுக்குன்னு சொல்றது இதெல்லாம் நம்புறதே இல்லடா டே. இல்ல அது அது என்னன்னா அவன் பண்ண மாட்டான், நம்ம பண்ணணும் அவ்வளவுதான். ஆமா நான் பண்ண அவனை மாட்டேன். வந்து அவனை கூப்பிட்டு சரி நீ பண்ணு வா, வந்து வந்து ஆதி திராவிட அது என்ன ஆதி திராவிடர்ல இருந்து யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டா அது இப்படி பண்றது அப்படிமா. நம்மள வந்து நான் அதை குறை சொல்லுன்னு சொல்லல, கரெக்ட் தான், சொன்னது கரெக்ட் தான். இல்ல இல்ல புரியுது புரியுது. அவன் வந்து புரிஞ்சுக்கணும்னா இப்படி வச்சுக்கோங்க. ஸ்னோ ப்ரீசர் பாத்துருக்கீங்கல்ல படம். இல்ல பார்த்தது இல்ல. ஒரு கான்செப்ட் சொல்லிடுறேன், ஈஸி தான். என்னன்னா அது தெரியும், அந்த ட்ரெயின்ல உலகத்துல போவாங்க அந்த வந்து இதுதானே. உலகம் பனியாயிடும், எங்கேயுமே ஹேபிட்டபிளா இருக்காது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா உலகம் ஃபுல்லா ஒரு ட்ரெயின் ட்ராக்கை போட்டு அந்த ட்ரெயினுக்குள்ள வந்து ஹியூமன்ஸ் எல்லாம் வச்சு அந்த ட்ரெயினை ஓட விட்டு அதுல வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அடுத்து ஹேபிச்சுவல் ஆகிற வரைக்கும். அதுல என்னன்னா கிளாஸ் தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஹையர் கிளாஸ், மிடில் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் இந்தியாவில் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து அவனுக்கு வந்து பார்ப்பான். அது கீழே அந்த 4 கிளாஸ் தெரியும்ல, சத்ரியன், சூத்ரன், அந்த மாதிரி 4 கிளாஸ். ஓகேவா? இதுல நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ரெவல்யூஷன் கிளம்பி நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு அடிச்சு உடச்சு மேல வந்துட்டோம். இப்ப பாபா சாஹேப் அம்பேத்கர் அங்க ஒரே கான்ஸ்டியூஷன் எழுதி விட்டாரு. இந்த அளவுக்கு டேமேஜ் ஆகி காங்கிரஸ் இவ்வளவு வருஷம் வந்து இப்ப எல்லாம் வந்து இந்த அளவுக்கு போயிட்டு இருக்குல்ல, அவனுக்கு இந்த அளவுக்கு அந்த அந்த சென்ட்ரல் டாப் கம்பார்ட்மெண்ட் எல்லாத்தையும் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அந்த டிவைடை கரெக்டா வச்சிருந்தாங்க. சூத்திரன்னா சூத்திரன், வைசியன்னா வைசியன், சத்திரியன்னா சத்திரியன், பிராமணன்னா பிராமணன்ட்டு. இப்போ அவனுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறானுங்க. ஏன்னா இன்னும் அவனுக்கு அந்த அளவுக்கு ஹார்டா சொன்னா அந்த டிவைட் ஆப்வியஸா நம்ம கண்ணுக்கு தெரியும். இன்ஃபர்மேஷன் பண்ண இருக்கிறதுனால நம்ம கண்ணுக்கு ஆப்வியஸா தெரியுது. ஸோ அவனுங்க ரொம்ப ஓவர் ஸ்ட்ரிக்டா இருந்து மொத்தத்தையும் டிஸ்ட்ராய் பண்றதுக்கு பதிலா சூத்திரன், சத்திரியன், வைசியன் இவங்களுக்குள்ள என்ன வேணா பண்ணிக்கட்டும், எங்களை தொடாத. நீ எல்ஜிபிடிக்கு சப்போர்ட் பண்ணுவா? ஆமாப்பா சப்போர்ட் பண்றோம், நீ என்ன வேணா பண்ணிக்கோ, எங்களை விட்டு. ஜாதி இல்லையா? ஆமாப்பா ஜாதி இல்லை, நீ உனக்குள்ள என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா என்ன விட்டுரு. புரியுதா உங்களுக்கு? பிராமின் வந்து ஜாதி இல்லைன்னு சொல்லுவான், ஆனா அந்த ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல ஜாதி இருக்கும். செகண்ட் கம்பார்ட்மெண்ட், தேர்ட் கம்பார்ட்மெண்ட்டுக்கு, ஃபோர்த் கம்பார்ட்மெண்ட், அந்த 3 கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள முன்ன அவன் ஜாதி கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சிருந்தான். இப்ப எடுத்துட்டான். ஏன்னா எடுத்து விடாம இன்னும் வச்சிருந்தானா 3க்கு வந்து ஃபர்ஸ்ட் அடிச்சிருவோம். இல்ல இப்ப அவனோட ஐடியா என்னன்னா, இப்ப அவனோட ஐடியா என்னவா இருக்கும்னா, ஜஸ்ட் நீங்க எல்லாம் வந்து சூதுரன்னு சொல்லி ஒரே ஐடியா முடிச்சு விட்டுருவான், அவ்வளவுதான். அவ்வளவுதான். நீ வந்து இப்போ ஜாதி இல்லையா? ஆமா ஜாதி இல்ல. சரி நீ வந்து ஒரு சூத்திரனை கல்யாணம் பண்ணிப்பே அப்படின்னா, இல்லப்பா எனக்கு ப்ரிஃபரன்ஸ், எனக்கு எல்லாம் என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்து நான் எப்படி பண்ணிக்கிறேன் அப்படின்பா. இதே ஒரு கேட்ட ப்ரிஃபரன்ஸ் எனக்கு வந்து பண்ணிக்கணும்னு நான் கட்டாயப்படுத்தாதீங்க, எனக்கு இப்படி பிடிச்சிருக்கு நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் வந்து தனக்குள்ள ஜாதி அந்த இதை வச்சுக்கிட்டு தன்னை தானே பியூரா வச்சுக்கிட்டு கீழே இருக்க நீ வேணா கெட்டுப்போ அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ வந்து எல்ஜிபிடிக்கு சப்போர்ட் பண்றேன்னு அவன் சொல்லுவான். சொல்லிட்டு அவன் குடும்பத்துல யாராவது ஒருத்தவங்க வந்து லெஸ்பியனா மாறினாங்க, கேவா மாறினாங்க அப்படின்னா ஒத்துக்க மாட்டான். அது உனக்கு தெரியாது. நீ வெளியில நியூஸ் பார்த்த அப்படின்னா ஆர்எஸ்எஸ் லீடர் வந்து எல்ஜிபிடிக்கு சப்போர்ட் பண்றான்னு அவன் பையன் கேவா இருந்தானா கொல்றது கூட தயங்க மாட்டான். ஆனா அது உனக்கு தெரியாது. ஆக்சுவலி ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் அந்த ஐடியாலஜி இருக்குல்ல, அது வந்துட்டு அம்பேத்கர் வந்து சொல்லியிருப்பாரு. என்னதுன்னா மாட்டுக்கறி வந்துட்டு இவங்களும் ஆக்சுவலி மாட்டுக்கறி சாப்பிட்டு இருந்தவங்க தான். ஓகேங்களா? பிராமின் எல்லாருமே மாட்டுக்கறி சாப்பிட்டு இருந்தவங்க தான். அப்போ புத்திசம் வந்துட்டு இந்த மாதிரி கொல்லக்கூடாது, மாடுகளை கொல்லக்கூடாது, எந்த விதத்தையும் அது ஆக்சுவலா அப்படி இல்ல. இவனுங்க வந்து என்னன்னா தப்புன்னு ஒரு அக்னிகுண்டத்தை கூட்டிட்டு கிடா வெட்டுறேன் அப்படின்னு ஒரு மாட்டை வெட்டி கிரில் பண்ணி தின்னுருவானுங்க. அதனால இந்த மாதிரி அனாவசியமா வெட்டாதீங்க, உணவுக்காண்டி வெட்டுறது தப்பு இல்ல. இந்த மாதிரி நான் அந்த அந்த வளர்க்குறேன் இந்த வளர்க்குறேன்னு சொல்லிட்டு கிரில் பண்றேன்னு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் பேசியிருக்காரு. உனக்கு என்ன இருந்தாலும் இப்படி பேசுறான், அந்த ஒரு செக்யூரிட்டி அப்டேட்டை கொடுக்குறேன் வெயிட் பண்ணுன்னு. நாங்க நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டோம் ப்ரோ
அப்படின்ட்டானுங்க பொத்துக்குன்னு. ஐயா அவன் இப்ப தெளிவா இருக்கிறான். அவன் தெளிவான திருடன். ஓகேங்களா? அதாவது நாமளும் அந்த மாதிரி அப்டேட் ஆகணும். உண்மையை சொல்லணும்னா. நாமளும் வந்து அவனோட கொள்கை இப்போ அவனோட கொள்கையை பரப்புறதுக்கு அவன் வந்து இங்க இருந்து எடுக்கிறான் பாருங்க. துரந்தர் படம் மாதிரி ஒரு புரோபகண்டா படம் எடுப்பான். அவனோட மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுவான். அவன் அப்டேட் பண்ணுவான். வேணும்னா எல்ஜிபிடிக்கும் அப்டாக் பண்ணுவான். ஜாதி இல்லைன்னு சொல்லுவான். ஆனா நான் தான் மேலேன்னு சொல்லுவான். அவனை ஓகேங்களா? அவனை பாருங்களேன், அவன் வந்து பவர்ல இல்ல. பட் ஆனா பவர்ல இருக்கிறவன் எல்லாம் அவன் கண்ட்ரோல்ல தான் இருக்கான். அவனுக்கு பவர் தேவையே கிடையாது. அவனுக்கு பவர் சென்டர் தேவை கிடையாது. பவர்ல இருக்கிறவன் அவன் 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 ஆளா இருந்தா போதும். எப்பயுமே பாருங்க, நீங்க பாஸ்ட்ல நீங்க எதை எடுத்து பாத்தீங்கன்னாலுமே பவர்ல இருக்கிற ஆளெல்லாம் அவன் வந்து அவன் கைக்குள்ள போட்டு வச்சிருப்பான், தவிர அவன் பவர்ல இருந்திருக்கவே மாட்டானுங்க மோஸ்ட் ஆஃப் த டைம். சிம்பிளா தமிழ்நாடு கான்டெக்ட்ல சொல்லணும்னா ஜெயலலிதா பவர்ல இருக்கணும்னு அவசியம் இல்ல. பெருசா சொல்றது விஜய் கேட்டா போதும். அவ்வளவுதான். பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ் வேண்டாங்க ஐயா, பாலிடிக்ஸ் வேண்டாங்க ஐயா. நம்ம எந்த மாபு நேகனே எந்த ஜெயில மீட் பண்றோம் அப்படிங்கறத வந்து கடிதம் போடுங்க அப்பப்போ. ஓகேங்களா? வந்து இதெல்லாம் விசிட் கட் பண்ணி பண்ணி இல்ல கவலைப்படாது. இல்ல இது இது என்ன பாலிடிக்ஸ்? என்ன பாலிடிக்ஸ் இதுல? ஒய்ஃப் சொல்றத ஹஸ்பண்ட் கேட்கணும்னு சொல்றான். இதுல என்ன இருக்கு? இப்படி 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 பேசி பேசிதான் கேஸ் வாங்கி விட போற பாத்துக்க. ஒண்ணுனா பிடிச்சானுங்கன்னா டைரக்டா இங்க சென்னை சென்ட்ரல் தூக்கிட்டு போயிருவானுங்க. என்னெல்லாம் மாத்திட்டு இருப்பானுங்க மாச கணக்கா உட்கார வச்சு. எனக்கு கிட்டதான் பிரச்சனை. லோக்கல் ட்ரெயின்ல ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துட்டேன். எனக்குலாம் கொஞ்சம் சிரமமா போயிரும் பாத்துக்க. நானு இப்ப ரீசெண்டா ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்தேன்டா. ஓகேவா? ஃபிட்னஸ் வந்து போன வாரம். போன வாரம். ஆமா, போன வாரம். ஆமா. ஃபிட்னஸ் வந்துட்டு எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கறத வந்துட்டு அனலைஸ் பண்றதுக்கு போனேன். இப்ப நீங்களும் முடிஞ்சா இந்த மாதிரி போங்க. ட்ரெக்கிங் எல்லாம் இருக்கு தெரியுமா? ட்ரெக்கிங், ஹைக்கிங் மாதிரி எல்லாம். ஒரு தடவை அது வந்து ஒரு பெரிய பேக் ஸ்டோரி இருக்கு, நீங்க சொல்லி முடிங்க. சரியான ஃபன்னி ஸ்டோரி அது. சொல்றது எல்லாம் இது என்னன்னா, ஓரளவுக்கு எனக்கு மூச்சு ஏதாவது எப்படின்னா இப்ப ரொம்ப மூச்சு வாங்கிட்டே இருக்கு அப்படின்னு எனக்கு வந்து கொஞ்சம், அதாவது கொஞ்சம் ஹை ஆல்டிடியூட்ல கொஞ்சம் ரன்னிங் மாதிரி, ஹில் ரன்னிங் மாதிரி எல்லாம் போடணும்னா இல்ல அது வந்து நான் நார்மலா நீங்க ஃபிளாட் லேண்ட்ல வாழ்ந்த எல்லாத்துக்குமே நீங்க ஹை ஆல்டிடியூடு போனீங்கன்னா பயங்கரமா மூச்சு வாங்கும், ஏர் ப்ரெஷருக்கு. அது வந்து காமனா இருக்கிறது தான். பட் நமக்கு கொஞ்சம் ஃபிட்டா இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் அதிகமா வாங்கும். ஆனா என்னதுன்னா, நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். என் உடம்பு வந்துட்டு கொஞ்சம் ஃபிட்னஸ் வந்து கம்மி தான் போல அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுட்டு கொஞ்சம் வந்துட்டு இப்ப ஃபிட் ரொம்ப ஆக்டிவா இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கிறேன். இப்ப நேகன் ஏதோ சொல்ல வந்தீங்களா? நீங்க ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி சொல்லுங்க உங்களோடது. அது வந்து நானு இன்னொரு 3 நண்பர்கள் சேர்ந்து 2025 ஏப்ரல் மாசம் வெள்ளிங்கிரி ஏறலாம்னு போனோம். அப்ப என்ன ஆச்சுன்னா, நாங்க வந்து என்ன பிளான் பண்ணோம்னா, இங்க நான் பெங்களூர்ல இருக்கேன், ஒரு நண்பர் சென்னையில இருக்காரு, 2 நண்பர் எங்க வீட்டுல கரூர் இந்த மாதிரி கோயம்புத்தூர்னு இருக்காங்க. என்ன பண்ணோம், சரி இந்த நைட்டு வந்தோம்னா காலையில வீட்டுக்கு போயிடலாம், நல்லா சாயந்தரம் வரையும் ரெஸ்ட் எடுத்துட்டு சாயந்தரம் கிளம்புனோம்னா கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு 8-9 மணிக்கு ஏற ஆரம்பிச்சோம்னா கூட விடிய காலம் மேலே ஏறிடலாம் வெள்ளிங்கிரி அப்படின்னு பிளான் பண்ணோம். இதுதான் ஆக்சுவல் பிளானு. பட் அது என்ன ஆச்சுன்னா, ஒரு தவிர்க்க முடியாத காரியம் ஒன்று நடந்து போச்சு, சம்பவம் நடந்து போச்சு. அதனால எங்களால வந்து என்ன பண்ண முடியல, ரெஸ்ட் எடுக்க முடியல அன்னைக்கு. நைட்டு வந்தோம், நைட்டு வந்துட்டு 2 மணி நேரம் தூங்கிட்டு மறுபடியும் டிராவல் பண்ணி அந்த அந்த ஒரு ஈவெண்ட், இது அது எப்படி சொல்றது, மாபு இருக்கியா? சொல்லு சொல்லு சொல்லு. அதான், மறுபடியும் டிராவல் பண்ணிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டு, வீட்டுல என்னன்ட்டாங்க, நீ அப்படியே போவாத வீட்டுக்கு வந்துட்டு போன்ட்டாங்க. ஸோ வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் பஸ்ல போயிட்டு தூக்கம் இல்லை. பிளான் பண்ணது அன்னைக்கு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு தான். ரெஸ்ட் இல்லை, 4 பேரும் கிளம்பி வண்டியெல்லாம் கட்டிட்டு கிளம்பிட்டோம். மீன் 7 மலை ஏறிடலான்னு பிளான் பண்ணேன். எப்படி தூக்கம் இல்லை, ரெஸ்ட் இல்லை. வெள்ளிங்கிரி எப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. ஏறுறேன், மலை முடிக்க கூட இல்லை, பாதி தான் ஏறி இருக்கேன். தலை சுத்துது. என்ன சொல்றீங்க? அப்புறம் தலை சுத்துது. ஆஹ் அப்புறம் வந்து நான் வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டேன் இவங்களை, என்னால முடியல, ஏறுனா எங்க பாடி ஆகும்னு தெரியாது, அதனால நான் இப்படியே இறங்கிடுறேன், நீங்க ஏறுங்க அப்படின்ட்டு அவங்கள ஏற சொல்லிட்டேன். நான் ரிட்டர்ன் ஒரு 12 மணி கீழே, 12 மணி இருக்கும், கீழே வந்து படுத்துட்டேன். சொல்லு சொல்லு இவங்கெல்லாம் சொல்றேன். வந்து இந்த நண்பர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேலே ஏறிட்டாங்க, ஒரு 5வது மலை ஏறி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அதுல வந்து சென்னையில இருந்து வந்த நண்பர்னால முடியல, அவரும் என்ன பண்ணிட்டாரு, 5வது மலையிலே ஆல்ட் ஆயிட்டாரு.
ஆல்ட் ஆகி அப்புறம் அதுக்கு மேல போக முடியலன்னு சொல்லிட்டு 6வது மலை வரையுமே என்னமோ போனாங்கன்னு நினைக்கிறேன். டைம் இல்லை. ஏன்னா அங்க போகும்போது 5வது மலைக்கு இடிஞ்சிருச்சு. மார்னிங் ஒரு 5வது இது மலைக்கு இருக்கும், இடிஞ்சிருச்சு. 4 o'clock ஆமா. சம்திங் இருக்கும். ஸோ ரிட்டர்ன் ஆக ஆரம்பிச்சிருக்கோம். ஆமா, ஏன்னா கீழே வரத்துக்கே 10 ஆயிடுச்சு. 11 9 மணி மணி தான் ஆயிடுச்சு. தாண்டி இருக்குன்னா அது 9 மணி அதாயிடுச்சு. அதுக்கு மேல ஆச்சுன்னா தலை சுத்த ஆரம்பிச்சிடும் வெயில்ல. அதனால நான் என்ன பண்ணேன், 12 மணிக்கு கீழே வந்தேன்னா வந்து ஜம்முன்னு நல்லா ஒரு 7 மணி வரையும் தூங்கிட்டு 7 மணிக்கு எந்திரிச்சு நல்லா பாத்ரூம் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஃபேஸ் கழுவிட்டு இந்த மாதம்பட்டி கேட்டரிங் இருக்காங்கல்ல, ஆமா. வெள்ளிங்கிரி அடிவாரத்துல அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க. அருமையா சாப்பிட்டுட்டு இங்க வர வரையும் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, நீங்க ஏறவே இல்லை. நீங்க மலை மலை பாதியிலே நின்னுட்டீங்க, ஏறவே இல்லை. 1வது மலையே ஏறல, இறங்கி ஆஹ் சுதாரிச்சிட்டேன். சரி மேல போனா பாடிதான் ஆஹ் அப்படின்னு கீழே இறங்கி இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் கரெக்டா வந்தாங்க, எல்லாம் சரியான டயர்ட்ல வந்தாங்க, முடியாம அப்படியே வந்தாங்க. நாங்க அப்படியே வண்டி எடுத்துட்டு அதான் நேரா போனோம் ஒரு கேரளா கடையில பரோட்டா தொக்கா எல்லாம் ஃபுல்லா சாப்பிட்டுட்டு உம். அதான் எங்க ஊருக்கு வண்டி கிளம்பி வண்டி கட்டிட்டோம். ஏறிடலாம்னு ஏறிடலாம்னு ஒரு பிளான் பண்ணி போனோம். ஏறலாம நீங்க நீங்க ஏறாம நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்கன்னா, மலை அடிவாரத்துல கமாண்டரா வேலை உன்னால முடியும் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணி ஜாலியா சாப்பிட்டு இருக்கிறீங்க. மத்தவங்கள அதான் ஏறிட்டு லிட்ரலா லிட்ரலா வந்துட்டேன். லிட்ரலி அதுதான். அது நான் அதுக்கு முன்னாடி இது எனக்கு வந்து செகண்ட் டைம் வெள்ளிங்கிரி. ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா நானு என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர், என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரு. இதுல 4 பேர்ல இன்னொருத்தன் வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணவன் தான். அவன் கூட தான் ஃபர்ஸ்ட் டைம் போனோம். நாங்க 4 பேர் போனோம். நாங்க ஏறிட்டோம் நைட்டு ஒரு 11 மணிக்கு ஏற ஆரம்பிச்சோம். ஒரு 5:30க்கெல்லாம் 4 மணிக்கெல்லாம் மேலே ஏறிட்டோம். 12 மணிக்கு ஏற ஆரம்பிச்சோம். 4 மணிக்கெல்லாம் மேலே ஏறிட்டோம். மேலே ஏறி 2 மணி நேரம் தூங்கிட்டு நாங்க மதியம் ஒரு 12-11 மணிக்கு கீழே இறங்கிட்டோம். அது வெயில் அடிக்க ஆரம்பிச்சோடனே எங்களால இறங்க முடியல, ரொம்ப ஹீட், வெறுங்கால இறங்க முடியல. அது 3வது மலைலாம் படிக்கட்டு வர ஆரம்பிச்சோடனே இன்னும் சுத்தம் வெக்க வெக்க என்ன ஆகுதுன்னா கால் ரொம்ப பயங்கரமா டேமேஜ் ஆகுது. முடியாம அப்புறம் வந்து என்னாச்சு, ஃபர்ஸ்ட் டைம் ஏறி இறங்கிட்டது எனக்கு 2வது டைம் தூக்கம் வந்து சுத்தமா இல்லைங்கிறது ஒரு எனக்கு ஒண்ணு மெயின் இது. ஏன்னா நான் நல்லா தூங்குவேன். ஆஹ் ஸோ இப்போ நல்லா தூங்குறவங்க வந்து முன்னாடி நாளும் வந்து ஒழுங்கா தூங்கல, அன்னைக்கும் ரெஸ்ட் இல்ல, டிராவலு அப்படின்ட்டு இதாகி போச்சு. இதுதான் நாங்க ட்ரெக்கிங் போனதுலே பெரிய விஷயம். அதாவது சென்னை நண்பர் யாருன்னா அவர் தான் மாப். மாபா. ஓகே, மாபு கூட தான் போனீங்களா நீங்க? மாபு ஏறிட்டாரு எல்லா மலையும். மாப் வந்து ஏறிட்டாரு, அதான் ரிட்டர்ன் வந்துட்டாங்க. இங்க 6வது மலை 7வது மலை போயிட்டு ம். ரிட்டர்ன் வந்துட்டாங்க. இப்போ என்னன்னா, ஆக்சுவலி நான் வந்து ஏறிட்டேன் இந்த ட்ரெக். ஓகேங்களா, நான் போன ட்ரெக். ஆனா மத்த என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அவங்களால ஏற முடியல. அவங்களுக்கு முட்டியில பெயின் வந்துருச்சு. ஓகேங்களா, கால் சுத்தமா நடக்க முடியல. பாதி பேருக்கு பாதியிலேயே அவுட் ஆயிட்டாங்க, கேஸ் அவுட். இத்தனைக்கும் இது வெள்ளங்கிரி அளவுக்குலாம் இல்லை. ஓகேங்களா, கம்மியான டிஸ்டன்ஸ் தான். ஆனா இது என்ன ஒரு பாயிண்ட், நான் இங்க என்ன ரியலைஸ் பண்ணேன்னா, நம்ம நம்மளோட லைஃப் ஸ்டைல் இருக்குல்ல, எப்படி நம்ம நம்மள அன்ஃபிட்டா மாத்திட்டு இருக்கு ஒரு பாயிண்ட்ல அப்படிங்கறத ரியலைஸ் பண்ணிட்டே வரேன்யா, கொஞ்சம் கொஞ்சமா. உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நாம ஒரு எவ்வளவு ஒரு 8 மணி நேரம் லேப்டாப் முன்னாடி உட்காடுறோம். ஓகேங்களா, பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பெருசா எதுவுமே இல்லை. லைஃப் ஸ்டைல் சாப்பிடுறது எல்லாமே மேக்சிமம் நம்ம ஒரு வீட்ல இருக்கிறது சாப்பிடுறோம். ஆனா அது எல்லாம் பேலன்ஸ்டு ஃபுட்டா கேட்டா கண்டிப்பா இல்ல. ஓகேங்களா, வாட் இஸ் பேலன்ஸ்? பேலன்ஸ்டு மீன்ஸ் புரோட்டீன் இருக்கணும் நம்ம ஃபுட்டுல. அதாவது மினிமம் ஒரு பாடி வெயிட் இன்டூ 1.8. அதாவது இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் சொல்ற மாதிரி ஒரு 100 கிராம் ஆச்சும் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ஆவரேஜ் அடல்ட் புரோட்டீன் கன்சியூம் பண்ணும், விச் இஸ் அரௌண்ட் இல்ல இல்ல 250. நான் அப்படி சொல்லல, இந்தியன் மீல்ல வாட் இஸ் பேலன்ஸ் டயட்னு கேக்குறேன். ஓ, இந்தியன் மீல்லையா? அஹ் மீல்ல பேலன்ஸ் டயட்னு ஒண்ணு இல்லைங்களேயா? அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா, சோறு ரெண்டு ரெண்டு சட்டி சோறு, ஒரு ஒரு கொஞ்சம் பருப்பு குழம்பு. ஓகேங்களா, அஹ் அப்புறம் வேற என்ன காய் ஒரு வெஜிடபிள் பொரிச்சா. வெஜிடபிள் எவ்வளவு சாப்பிடணும், ஆனா எவ்வளவு வைப்பாங்க? 2 ஸ்பூன் வைப்பாங்க அவங்க பார்த்து 2 சாப்பிடுறப்ப. ஸ்பூன் வைப்பாங்க. வெஜிடபிள் கொஞ்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பீன்ஸ் கேரட் பொரியல். அஹ் ஓகேங்களா, ஆனா அது நமக்கு வயிறுல இறங்காது. ஓகேங்களா, அது கூட 2 பொரிச்சாப்புல இருந்தாதான் இறங்கும். கரெக்டா இல்லைங்களா? இந்த அது மாதிரி வந்து இந்த என்னன்னா மாதிரி. கெடுத்துட்டாங்க. அது வந்து ஆஹ் சொல்லுங்க சொல்லுங்க. கெடுத்துட்டாங்க, நல்லா மொறு மொறுன்னு சாப்பிடப்படுத்தி கெடுத்துட்டாங்க. கரெக்ட். டயட் இப்போ டயட் ஃபாலோ பண்றது சிம்பிள், கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிள். உங்க அம்மா கிட்ட போய் கேளுங்க,
அம்மா இதெல்லாம் சாப்பிட சொல்றாங்களோ அது எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன சொல்லியோ அதை சாப்பிடுங்க. அவ்வளவுதான் டயட். இதுல என்னன்னா டயட்னா ரெகுலரா நான்வெஜ், முட்டை, சிக்கன் சாப்பிடணும். நம்ம வாங்கிட்டு வந்து வச்சிருவோம். நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். வாங்கிட்டு வந்து வச்சிருவேன். ஏன்னா ஒரு டைம்ல பேலியோ டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அப்ப என்ன ஆச்சு, சிக்கனு முட்டை மட்டும் தான் சாப்பிடணும், வெஜிடபிள் சாப்பிடணும், கார்பு கிடையாது. அது என்ன ஆச்சு, சாப்பிட்டுட்டு இருந்தேன். நான் முட்டை வந்து ஒரு ட்ரே வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன். மதியம் பார்த்தா 12 முட்டை காணாம். 30 முட்டையில 12 டஜன் காணாம். என்ன சொல்றீங்க? அப்புறம் என்னாச்சு? எனக்கு ஷாக்கு. என்னடா ம். முட்டையை காணோம், நீங்க அம்மா கிட்ட கேட்டேன். நாங்க முட்டை குழம்பு வச்சு தின்னுட்டோம். அப்புறம் நீங்க செம சண்டை வீட்டுல நீங்க. இல்ல, மறுபடியும் முட்டை காசு கொடுக்க சொல்லி முட்டை வாங்கிட்டு வந்து ஸ்டாக் பண்ணேன். ஐயா இல்ல, இப்போ என்னன்னா நீங்க முட்டை குழம்பு வைங்க, தப்பு இல்ல, ஓகேங்களா? ஆனா நீங்க நான் உதாரணத்துக்கு நான் இப்ப சிக்கன் வைக்கிறேன்னு வைங்களேன். நான் வந்து எண்ணெய் வந்து நான் ரொம்ப ரொம்ப நான் அதாவது எப்படின்னா சாப்பிடலாம் எல்லாம். நான் சொல்லிடுறேன் என்னோட டயட் எப்படின்னா, நீங்க வந்து ஸ்வீட் சாப்பிட்றனா கூட சாப்பிட்டுக்கலாம், ஓகேங்களா? அதாவது இது நான் அனுபவத்துல எல்லாமே சாப்பிடலாம், அளவா அளவா வாயை கிட்டி சாப்பிடணும். ஆமா ஆமா, உன்னோட பாடிக்கு மெயின்டெனன்ஸ் கேலரிக்கு அற்பட்டோ இல்ல மெயின்டெனன்ஸ் கேலரிக்கு அளவான ஒரு டயட் வந்து நீங்க சாப்பிடணும், ஓகேங்களா? சோ அதுதான் வந்து கரெக்டான இது. ஆனா நம்ம வீட்டுல வந்து ஒரு ஒரு இப்போ முட்டை நான் வாங்கிட்டு வந்து வைக்கிறியா தம்பி புரோட்டீன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 சட்டி எண்ணெய் ஊத்தி வெங்காயத்தை வதக்கி அந்த சிக்கனை போட்டு வறுத்து கொடுத்தா இது புரோட்டீன் எடுத்துக்கிறதா நம்ம எண்ணத்தெல்லாம் நான் எடுத்துக்கிறது. அப்படி சாப்பிட்டா உடம்பு ஏறுமாயா? உடம்பு ஏறும், ஓகேங்களா? ஆனா ஃபிட்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இப்ப ஒரு முட்டை குழம்பு செய்யறாங்கன்னா 12 முட்டை நான் வேக வச்சு சாப்பிட்டா கூட எனக்கு ஒரு எவ்வளவு ஒரு 12 எக் ஒயிட்ஸ், ஓகே, 12 எக் ஒயிட் அந்த மாதிரி சாப்பிட்டா கூட ஓலைக்கே சாப்பிட்டாலும் 700 கேலரி தான் வரும். 700 கேலரி தான் வரும். நீங்க வைக்கிற அந்த முட்டை குழம்பு தின்னா நான் வந்து ஒரு நாள் என்னோட மெயின்டெனன்ஸ் தாண்டி போகும். அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு தோணி இருக்கா? அதனாலதான் என்ன பண்ணிட்டேன்னா, இப்பெல்லாம் டயட்டே ஃபாலோ பண்றது இல்ல. இங்கிறது இஷ்டத்துக்கு. மீண்டும் மீண்டும் வந்து அதெல்லாம் கடைபிடிக்கணும். கடைபிடிக்க ஆரம்பிக்கணும். இந்த நல்லா நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்ததுக்கு அப்புறம் டெய்லி சிக்கன் தான். டெய்லியும் 200 கிராம் 300 கிராம் சிக்கன். அதுவும் சிக்கன் சமைக்கிறத மாஸ்டர் ஆயிட்டேன். சூப்பர் சூப்பர். சிக்கன் சமைக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி. ஆமா, அது அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அரை மணி நேரம் அவ்வளவுதான். அவ்வளவு கூட தேவையில்ல. நான்லாம் என்ன தெரியுமா, அவ்வளவுதான் ஃப்ரிட்ஜ்ல இருந்து சிக்கன் எடுத்துட்டு வச்சுட்டு அது வந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து இந்த கூலிங் போகணும்ல, அந்த டைம்ல நீ போய் ஃப்ரிட்ஜ்ல இருந்து தயிர் எடுத்து கிச்சன்ல பாரு என்னென்ன மசாலாலாம் உனக்கு தெரியுதோ இது போட்டா உனக்கு நல்லா இருக்கும்னு தோணுதோ எல்லாத்தையும் எடுத்து போடு. நான் சர்க்கரையும் போடுவேன். ஏன்னா ரீல்ல பார்த்தா சர்க்கரை போட்டா நல்லா இருக்கும்ட்டு. நல்லா இருந்துச்சு, சர்க்கரையும் போட்டேன். கொஞ்சோண்டு உப்பு இது எல்லாத்தையும் தோன்ற மசாலா எல்லாம் போட்டு பிசைஞ்சு கூட வந்து நெய் கொஞ்சோண்டு, நெய்னா ஏதாவது ஆயில் ஏதாவது கொஞ்சோண்டுனா ரொம்ப கொஞ்சோண்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு. அந்த ஸ்பூன் நம்ம வீட்டுல ஸ்பூன் இருக்கும்ல அதையே பாதி எடுத்து தோசைக்கல்ல போட்டதான் வேலை முடிஞ்சு. 1/2 அன் ஹவர் சாப்பிட்டு முடிச்சிடுவேன் 1/2 அன் ஹவர்ல. சர்க்கரை எவ்வளவுயா போடுவீங்க? சர்க்கரை வந்துட்டு எவ்வளவு அளவு? கம்மி ரொம்ப கம்மி. ஆமா, உப்பு போடுவதில்ல, உப்பு அளவு 10 கிராம் போடுவேன். 10 கிராம் 15 கிராம் இல்ல, 1 கிராம் 1/2 கிராம் தான். 10 எல்லாம் போட்டா வெயிட் பண்ணுங்க. நீங்க ஒரு ஸ்பூன் 2 விரல்ல எடுத்து சால்ட் பே போடுவான்ல, அந்த மாதிரி தான் போடணும். அந்த மாதிரி. ஆமா, 200 கிராமுக்கு சிக்கனே ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தெரியும். ஆன்ல மசாலா பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஓகே இவ்வளவு போடலாம் அப்படின்னு. அதாவது அதாவது ரொம்ப கம்மியா தான், அதாவது கையில எடுத்து தூவி இந்த பெப்பர் தூவுற மாதிரி தூவி விடுவீங்க சர்க்கரையை, கரெக்டா? ரொம்ப அதிகமா மாதிரி. ஆமா, ஓகே. நான் மெயினா எது பண்ணேன்னா கேரமலைஸ்ட் ஆனியன் சிக்கனுக்கு பண்ணேன். மஜாவா இருந்துச்சு. அதுக்கு நிறைய வேணும் இல்லையா? அதாவது நான் எப்படி இல்ல, நீங்க பண்றது நல்லதுதான். பட் ஆனா சர்க்கரை வந்து நான் ஒரு சஜஷன் மாதிரி சொல்றதுன்னா சர்க்கரை அடுத்த டைம் அளவு எடுத்து போடுங்க, ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து கண்ணு
அளவெடுத்து போடுறது நீங்க ஸ்வீட் செய்யற மாதிரி இருந்தா யாராச்சும் ஒருத்தவங்க போடலாம். பேசுங்க. ஆ. அதிகமா போடுற இது மாதிரி ஜஸ்ட் இருந்தா நீங்க அளவெடுத்து ம். அது இந்த என்னன்னா உங்களுக்கு இது அந்த போடுவாங்க பிஞ்ச் ஆஃப் தெரியுங்களா? ம். ஸ்வீட் செய்யறவங்க வந்து சுகர் சால்ட் போடுறதுல கொஞ்சம் போடுவாங்க. ம். அது வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு ரொம்ப ஸ்வீட்டா காமிக்க ஆமா. கூடாதுன்னு சொல்லிட்டு அதை பேலன்ஸ் பண்றதுக்கு கொஞ்சம் சால்ட் போடுவாங்க. அந்த மாதிரி ஆஹ் சால்ட்டியா இருக்க கூடாதுன்னு பேலன்ஸ் பண்றதுக்கு ஸ்வீட் போடுவாங்க, அவ்வளவுதான். ஓகே. இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, இதுல அந்த சுகர் இருக்குல்ல, ம். சுகர் சிக்கன் ஃபேட்டோட சேர்ந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். அந்த டேஸ்டுக்காக அதுவும் வந்து நான் டெய்லி 300 கிராமுக்கு போடுற சுகர்லாம் 1/2 கிராம் தான் இருக்கும். 1/2 கிராமா அந்த 3 விரல்ல சர்க்கரை எடுத்தா ஒரு வரும்ல, 3 விரல்ல சர்க்கரை எடுத்தா ஒரு amount. அந்த இல்ல amount தான் இல்ல போடுவாங்க. மாது, என்னன்னா நீங்க 3 விரல்ல எடுக்கிறீங்க வச்சுக்கோங்க. 3 விரல்ல எடுக்கிற சக்கரை நிறைய பேர், என்னோட 3 விரல் இருக்குல்ல, நான் அப்படியே கேமரா ஆன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். கேமராலாம் ரெக்கார்டிங்ல வராதுல்ல. நான் அது ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி இப்போ எபிசோட்ல போட்டு விட்டுறேன். ஐயோ, மூஞ்சியெல்லாம் காட்டாது. இந்த 3 விரல் இருக்குல்லங்க, இந்த 3 விரல் இப்படி கிண்டி நான் இப்படி எடுத்தீங்களேன், ஒரு 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 கரண்டி சக்கரை வரும். ஒரு 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 2-3 நாளைக்கு சாப்பிடுற அளவுக்கு சக்கரை. நீங்க எவ்வளவு சொல்றீங்க? இல்ல இல்ல, அது வந்து என்னன்னா சுகரு குடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, லைட்டா ம். போட்டா நல்லா இருக்காது, நல்லா தொட்டு எடுத்து போடுவோம், ஆ. எடுத்து ம். போடுறது அது. அது நானும் உலகத்துல எல்லாம் பண்ணுவேன். உப்பு எடுப்பீங்கல்ல, அஹ் உலகத்துல எல்லாம் உப்பு எடுப்பீங்கல்ல, டப்பாக்குள்ள கையை ஒரு 2 விரல விட்டு உப்பு எடுப்போம்ல, அதே ம். மாதிரி 3 விரல விட்டு கொஞ்சோண்டு சர்க்கரை. அது வந்து எப்படி கேலரி கவுண்ட்லயே வர அந்த சர்க்கரை. நீங்க இது கணக்கு ஓகே. பண்ணீங்க ஆ. அப்படின்னா, சிக்கன் வந்து 200 கிராம்ஸ்ல சிக்கன் ஒரு 300 கேலரி, கீ ஒரு 50 கேலரி, மசாலா ம். கேர்ட்ல சேர்ந்து ஒரு 50னா, இந்த சுகர் 5 கேலரி 6 கேலரி தான் இருக்கும். அதுவும் நீங்க சிக்கன் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் சிக்கன் ஃபேட் இருக்குல்ல, அதுல ம். பாதி ஃபேட் வந்து ப்ளே இருக்கும். ஸோ சிக்கன் ஃபேட் பாதி ஆயிடுச்சு. ம். அவ்வளவுதான். ம். ஓ, நீங்க அந்த ஓகே. சிக்கன் ஃபேட்ல போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுச்சு. ஆனா அந்த சிக்கன் ஃபேட்ல போய் எடுத்து போட்டுருவாங்க. அவ்வளவுதான். அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. சிக்கன் சமைச்சு முடிச்சுட்டு அதே இதுல எக்கு ஆ. போட்டா வேலை முடிஞ்சுச்சு. மாது, இது கூட வந்துட்டு நீ அப்படியே கொஞ்சம் ஒர்க்கிங்கும் ஜாகிங் எல்லாம் பண்ண வைய, நீ வந்து அடுத்த வாரம் 6 பேக்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் போட்டலாம்டா. இதுல இன்ஸ்டால. எல்லாருக்கும் இல்ல, அதான் ஸ்டார்ட் ஆ? பண்ணியிருக்கேன். போகட்டும். ஓகே அதான் ஓகே, நிறைய சூப்பர்டா. சமைச்சு டேய் பார்த்துட்டு டேய். இருந்தேன். அதான். ஜிம்முக்கெல்லாம் போறியாடா மாபு? எங்க ஊர்ல அந்த அந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா ஜிம்மா அப்படின்னு என்னன்னு கேட்டேன். வந்தவன் சீக்கிரம் இல்ல, தெரியும். அந்த ஊர்ல போயிட்டு மல்லிகை கடையா 1/2 மணி நேரம் தொலாவும் நீ நீ சொல்றது இது பாத்துருக்கியா? வெயிட் பண்ற அது இது. ஐயோ ஐயோ, காத்தாடி கிளப் பாத்துருக்கிறியா? ஒரு மளிகை கடையில போய் கேப்பா, என்னடா நீ சும்மா சும்மா வந்து கேட்ட இருக்கிற, அந்த மாதிரிதான் இருக்கும். அந்த மாதிரிதான் லிட்டரலா அந்த இருக்கும். மாதிரிதான் இருக்கும். ஊரு எப்படின்னா மொத்தமா ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியஸ் டயாமீட்டர்னு வச்சுப்போமே. இந்த நம்ம பக்கம் மூணு 2, இந்த நம்ம பக்கம் 2, நம்ம ஊரு முடிஞ்சு போச்சு. நம்ம 3 பேர் ஒரே காலேஜ் தானே. நம்ம காலேஜ் ம். கேம்பஸ் இருக்குல்ல, பில்டிங், கேர்ள்ஸ் ஹாஸ்டல் டு பாய்ஸ் ஹாஸ்டல் பில்டிங் இருக்குல்ல, அதை டபுள் ம். மடங்கு பண்ணா ஒரு சர்க்கிள் வரும்ல. அவ்வளவுதான் இங்க ஊரே. ம். ஒண்ணு இல்ல, ஒரு பஸ் ரோடு. ஸ்டாப்ல இருந்து நம்ம காலேஜுக்கு நடந்து வர தூரம் இருக்குல்ல, ம். அவ்வளவுதான் ஊரு. அவ்வளவுதான் நீங்க ஊரு. என்னடா ஊர் ரொம்ப பெருசா இருக்கு போல. யாருமே ஆனா அந்த ஊருக்கு போற வழி இருக்கு பாருங்களேன், நைட் எல்லாம் போனா மஜாவா இருக்கும். எவன் எப்ப சின்ன வந்து நைட் வயசுல கொலை இவனுங்க. போவான்னு. நைட்டு அன்னைக்கு போனோம், அந்த கதை சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. ம். அன்னைக்கு என்னாச்சு, அந்த கதை என்னன்னா, நானும் மாபும் வின்சென்ட் 3 பேரும் ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். ம். இங்க போலான்னு. அது மலை பேர் என்ன, போர்ட்டு பேர் என்ன, இஞ்சி போட்டு போலான்னு பிளான் இஞ்சி பண்ணியிருந்தோம். போட்டு. அது என்னாச்சு, 3 பேர் வந்தா மாம் வீட்டுக்கு போயிட்டா எங்க வீட்டுல வண்டி எடுத்துட்டு போலான்னு பிளான் பண்ணோம். பட் என்னாச்சுன்னா, எங்களால அது பிளான் பண்ண மாதிரி போக முடியல. விசிட்னால ஃபங்க்ஷன் ஏதோன்னு சொல்லிட்டு அவர் வர முடியல. நான் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிட்டேங்கிறதுனால நான் அப்படியே கிளம்பிட்டேன், போயிட்டேன். பிளான நைட்டு ட்ரெயின்ல வர வர மாமு நானும் பிளான் ஆல்டர் பண்றோம். ஜிஞ்சி பாத்தீங்கன்னா விழுப்புரம் வழியா தான் போகணும். அங்க இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் நம்ம காமிச்சிச்சு. பட் பாண்டி 30 கிலோமீட்டர் தான். நமக்கு 20 கிலோமீட்டர் மைனஸ் ஆகுதுன்னு நாங்க பாண்டி பிளான் பண்ணிட்டோம். பிளான் பண்ணிட்டு நான் அப்படியே போறேன். நைட்டு வந்து தலைவன் பிக்கப் பண்ணிக்கிறாரு. எப்படி சொல்றது, வண்டியில போயிட்டு இருக்கோம். ரொம்ப அமைதியான ரோடுங்க. ஒரு எப்படி சொல்றது, 2 லேன் தான். ஒரு பக்கம் போறது ஒரு பக்கம் வர்றது, அவ்வளவுதான் ரோடு. நைட் நேரத்துல ஒரு அங்கிள் ஜாகிங் போயிட்டு இருந்தாரா, எனக்கு அப்போ ஒண்ணு தோணுச்சு, சொன்னேன் மாபு கிட்ட, ஒரு அங்கிள் போனார்ல,
அப்புன்னு போன வேகத்துல திரும்பி நம்ம வண்டி போற வேகத்துக்கு ஒடியாராம் 50 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு. இல்ல ஆளே இல்லைங்க. சுத்தி அவ்வளவு பாத்தீங்கன்னா ஃபுல்லா காடுதான். வீடே ஒண்ணு ரெண்டு, இடையில ஒரு ஊரு. அது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் கூட இருக்காது. இந்த டப்புனு கிராஸ் பண்ணி ஊரை கிராஸ் பண்ணிடலாம். அவ்வளவுதான். அப்படிதான் ஒரு இருக்கும். பக்கத்து ஊர் சுத்தி இல்ல வேகடு யோசிச்சு பாரு. மாபு கிட்ட போய் கேக்குறோம், மாபு ஊரை சுத்தி காட்டுறான், வாடா மச்சான் பைக்ல ஏறான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தெருவுல போய் நிறுத்தி டீ குடிச்சிட்டு, மச்சான் எங்க மச்சான் ஊர் சுத்தி காட்டுறா சொன்னாரு. அவ்வளவுதான் ஊர். எங்க டீ குடிப்பீங்க? டீ கடையே இல்லையே. சொசைட்டியே பால் சொசைட்டியே எங்களுக்கு தான். டீ கடை விடனா எல்லைக்கு தான் போகணும். ஊரோட எல்லையில டீ கடை. அந்த ஒரு எல்லையில 10 இந்த கிலோமீட்டர் எல்லையில தள்ளி ஒண்ணு. போனாதான் டீ கடை. டேய் ஆனா இப்போ நம்ம நேகன் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல அம்மாப்பு, இந்த இளையராஜா பாட்டுலாம் நைட்டு கேட்கறது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும்டா. அது உனக்கு எதுவுமே தோணியிருக்கா? ஒரு சில பாட்டுலாம் இருக்கு, இந்த இளமை எனும் பூங்காற்று, அதெல்லாம் நைட்டு நான் கேட்டுட்டு அப்படியே தூங்கும்போது ரொம்ப ஒரு அமைதியா இருக்குடா. வர வர உனக்கு அந்த மாதிரி இருக்காடா? அது அப்படியே நிலாவை பார்த்துட்டே தூங்கணும். இந்த மாதிரி சொல்ல உன்னோட பிடிச்ச பாட்டெல்லாம் அப்படியே சும்மா சொல்லலாம். அதெல்லாம் எல்லாமே கேட்கறதுதான். இப்போதைக்குன்னா சந்தோஷம் எனக்கு சந்தோஷ் நாராயணன் பாட்டு காலேஜ்ல கேட்டு இருந்து நைட் என்னடா தூங்கும்? நாராயணன் பாட்டு கேட்டு நைட் தூங்கும். சந்தோஷ் நாராயணன் பாட்டு கேப்பியாவா? இல்லடா, நாங்க நல்லாதான் இருக்கோம். இல்ல நல்லாதான் இருக்கும், நான் நல்லா இல்லைன்னு சொல்லல, ஓகேவா? அதெல்லாம் நல்லாதான் இருக்கும். பட் ஆனா நைட்டி கேட்கிற மாதிரி அது ரொம்ப மெலடி, அவ்வளவு மெலடியஸா இருக்கும். ஏன் மெலோடியஸா இருக்குமோ இல்ல. இப்போ கான்டென்ட் தமிழ் சினிமால மெலோடி சாங்னா அது சனாதான். யாரும் சனா அளவுக்கு ரீஃபண்ட் மெலோடி சாங்ஸ் எல்லாம் சொன்னா நீங்க பேச்சவ மூச்சவ. டேய் இல்லடா, என்னால வந்து கம்பேர் பண்ணவே முடியலடா சீரியஸா. இல்ல என்னால வந்துட்டு சந்தோஷ் நாராயணன், அதுக்கப்புறம் அதாவது அவங்களாம் நல்ல மியூசிக் டைரக்டர்ஸ் தான், இல்லன்னு சொல்ல. பட் ஆனா இளையராஜா பாட்டு கூட எப்படா கம்பேர் பண்றீங்க? இளையராஜா கேளுடா. உனக்கு வந்து நீ வந்து அந்த அனதர் சைட் ஆஃப் சந்தோஷ் நாராயணன் போகல. எனக்கு தெரியும் இந்த சந்தோஷ் நாராயணன், பிரதீப் குமார், வேற யாரு, இன்னும் சில பேர் டைரக்டரு, இவங்க கூட எல்லாம் கார்த்திக் சுப்புராஜ், இவங்க கூட எல்லாம் சனா சேர்ந்தா அது வந்து ஒரு வேற மாதிரி தாங்க இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து ரெட்ரோ இருக்குல்ல, ரெட்ரோல கனிமா எல்லாம் கேட்டிருக்கேன், ஃபேமஸ். தி ஒன் எல்லாம் கேட்டிருக்கீங்க, ஃபேமஸ். இன்னொரு மெலோடி சாங் ஒண்ணு இருக்கும், மேல் வெர்ஷன் ஃபீமேல் வெர்ஷன் 2 இருக்கும். அது செம்மையா இருக்கும். ஒரு சிலர் சொல்றேன். கண்ணாடி பூவே நல்லா இருக்கும். கண்ணாடி பூவே இன்னொரு சாங், அது இருங்க என்னன்னு சொல்றேன். அது அந்த பேரு மறுபடியும் அந்த சாங் ஒண்ணு இருக்கும். நிறைய சிரிக்கி வாசம், கொடி இருக்குல்ல, கொடி சந்தோஷ் நாராயணன்னா எதற்காக மறுபடியும் அது அந்த சாங்கு. நிறைய படம் மகான்ல இதுல என்னது மகான்ல ஒரு சாங் நல்லா இருக்கும். என்ன சாங்னா, மெலடியை விட போனா போவுறான்னு இருக்கும். அதுதான் சொல்றேன். ஒரு கானா டைப் சாங். அது ஒரு கானா டைப் சாங் ஆக்சுவலா. மனிதன் சந்தோஷ் நாராயணன் தான். அதுல நிறைய சாங் இருக்கு. மனிதன் நல்லா இருக்கும். எல்லா சாங்குமே மனிதன் நல்லா இருக்கும். போதும் அடுத்த எபிசோடுக்கு மீதியை வச்சுக்கலாம். வட சென்னை போதும் லூசிபர் கேட்டானா அறுவாள் எடுத்துட்டு வெட்ட வருவாங்க. உனக்கு தான் சந்தோஷமா என்னன்னு பாருங்க. அன்பரே குலுகுலுல அன்பரே இருக்குல்ல, இது எல்லாமே ரொம்ப ஃபேமஸான சாங். ஜிப்சில 4 சாங் இருக்கு. மொத்த ஆல்பமே ஹிட் தான். தேசாந்திரி, வேற என்ன, காத்தெல்லாம் பூமணக்க பிரதீப் குமார் பாடினது, தேசாந்திரி, மனமெங்கும் மாய ஊஞ்சல், இந்த 3 சாங்கு. இன்னொரு 3 சாங் வந்து வெண்புறா வந்து ஓரளவுக்கு பிப்பியா இருக்கும். ஆனா இந்த மெலோடிக்குள்ள ஓரளவுக்கு வரும். இது எல்லாமே பண்ணது. மேயாதமான்ல ரத்தன கட்டி, நீ மட்டும் போதும், என்ன நான் செய்வேன், அடியேஸ்மோதான் கானா சாங். கானாலையும் மெலோடியிலையும் நம்ம தலைவன் பாட்டு போட சொன்னா வாயிலேயே பிஜிஎம் போடுவான். ஃப்ளூட்ல போடுவீங்க, அவுத்துலயே போடுவேன்.
ம். ரீசெண்டா இது இன்பா பட்டன்ல அந்த இதுதான் சொல்ல வந்தேன். கையை கொடுங்க சார், உங்க ஃப்ளூட்லயே இப்படி மியூசிக் போடுறீங்க, முத்தம் கொடுக்கணும் அப்படிமா. நான் வாயில போட்டு அதான் நான் நான் இப்பதான் ஃபீல் பண்றேன். இப்போ இந்த இந்த இளையராஜா டைம் பீரியடுங்கிறது பீக் டைம் பீரியடுங்கிறது 90s அந்த அளவுக்கு மெலோடியும் ஓரளவுக்கு கனெக்டடா நம்ம இப்ப இளையராஜா சாங் கேட்டா உனக்கு வந்து என்னோட சாங்குன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்ல. நீ நீ உனக்காக நீயே பாடின மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இளையராஜா சாங் எல்லாம் கேட்டா அப்படின்னா. அந்த ஃபீல் அந்த மெலோடி அந்த ஃபீல் இப்போ இப்போ இந்த ஜெனரேஷன்ல கொடுக்கறது சந்தோஷ் நாராயணன் தான் எனக்கு தெரிஞ்சு. நான் கேட்ட வரைக்கும் வேற யாராவது இருக்காங்களா? சரி சரி சரி, போதும் போதும், அது ஒரு எபிசோட் ரெடி பண்ணி வச்சிருக்கோம், அதுல பேசிக்கலாம் மீதிய. ஸ்பாய்லர் போட வேணாம், நோட்ஸ் எடுத்த வந்து மிதிப்பான் ஒரு எபிசோடு. எல்லாத்தையும் பேசி வச்சிட்டீங்க. நம்ம வேணாம். இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேங்க. அதாவது வீட்டுக்கு போனோம்னு சொன்னோம்ல, ஒரு 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 வந்து ஒரு லேண்டு ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு இடத்துக்கு கூட்டு போனாரு. போயிட்டு யாரு தெரிஞ்சவங்க நான் பார்க்கலாமான்னு, அவங்க இடம் தான் தெரியும், போங்களான்னு கூட்டு போனாரு. இது எது வரை உங்களுது அப்படின்னு, எல்லாமே நம்மளுதுதான். என்னோடது இல்ல, எங்க எங்க அப்பாவோட அப்பா இருக்காருல்ல, அவருக்கு வந்து 5 பிள்ளைங்க. அதுல வந்து 2 பிள்ளை 3 பிள்ளைங்க வந்து வெளியூர்லாம் போய் மற்ற சிட்டி பெரம்பலூர் சிட்டி இருக்குல்ல, அங்கெல்லாம் வந்து செட்டில் ஆயிட்டாங்க. நீ வரும்போது எங்க வீடு ஒட்டியே ஒரு வீடு இருந்துச்சுல்ல, அந்த அவர் வந்து எங்களோட பெரியப்பா. அவரும் எங்க அப்பாவும் சேர்ந்து பண்றதுதான் அந்த நிலம். அந்த அந்த இடம் ஃபுல்லாவே அவன்கிட்ட அப்பயே சொன்னல, இது ஃபுல்லா உங்களுக்கு தெரியல இல்ல, இது எங்க பெரியப்பாவோட. சும்மா வந்து கலாய்க்க வந்து ஒரு பண்ணையார் அப்படின்னு போர்ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பண்ணையார் இல்ல, பண்ணையார் எப்படி பார்த்தாலும் பண்ணையார் தானே. குட்டி பகவதி, சோட்டா பகவதி, குட்டி பகவதி, சோட்டா பண்ணையார். இந்த ரீசெண்டா இந்த நாய் ஒண்ணு வணக்கம் வச்சுச்சுல்ல, நாய் ஒண்ணு சிஎம்க்கு வணக்கம் வச்சுச்சுல்ல. தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இல்ல பண்றது இல்ல, பாலிடிக்ஸ் இல்ல சொல்றேன், வணக்கம் வச்சதுல கலாட்டா தமிழ் தப்புன்னு போயிட்டு அந்த நாயை தூக்கிட்டு வந்து சொல்லுங்க, உங்களுக்கு வணக்கம் வச்சது எப்படி இருக்கு? இதெல்லாம் பண்ணக்கூடிய ஆட்கள் தான். அதெல்லாம் பாக்குறதே இல்ல. என் டைம் லைன்லாம் இப்ப இன்ஸ்டாகிராம்ல நோ பாலிடிக்ஸ் எதுவுமே பாக்குறது இல்ல. ஆமா சரி, வேற என்ன ஓம் பாட்டு கேட்டீங்களா? அலக்காலோவா? நான் தமிழ்நாடுல நான் இல்லை, நான் வேற எங்கேயும் இருக்கேன். இப்ப படம் ரிலீஸ் ஆகுறது எதுவுமே நான் பாக்குறது இல்ல. ஸ்பைடர்மேன் ரிலீஸ் ஆச்சுல்ல, நான் இதே காலேஜ் டைம்ல என் இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணியிருந்தேன்னா 1 மணி நேரத்துல எல்லா ஸ்பாய்லர் வந்திருக்கும். ஆனா இப்ப நான் ரெகுலரா இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிருக்கேன், எனக்கு எந்த ஒரு எதுவுமே வரல. ஜனநாயகன் ரிலீஸ் பத்தி அவ்வளவு இது வந்திருக்கும், ஜனநாயகன் ரிலீஸ் ஆச்சான்ற மாதிரிதான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஃபீட் எல்லாம் அந்த அளவுக்கு கிளியர் பண்ணி வச்சிட்டேன் எல்லாத்தையும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம பீஸ்ஃபுல்லா வந்துட்டு இருக்கேன். எனக்கு என்னன்னா, நண்பர்கள் ஷேர் பண்றானுங்க. நான் போன வாரம் தான் லாகின் பண்ணேன், சண்டே லாகின் பண்ணி டியூஸ்டே வரையும் நல்லா இருந்துச்சு, எவனும் நான் வந்தது தெரியல. டியூஸ்டே வரையும் அருமையா இருந்துச்சு என் ஃபீடு, எந்த ஒரு ஸ்பாயிலர் இல்ல, எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நான் வந்து டியூஸ்டே அவனோ பசங்க எல்லாரும் பாத்துட்டானுங்க போல, சரி பேக் டு இன்ஸ்டா வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஷேர் பண்ண ஆரம்பிச்சானுங்க. அவ்வளவுதான், ஸ்பைடர்மேன் ஸ்பாயிலரு, ஜனநாயகன் ரிவ்யூ. வேண்டா, நான் கேட்டேன் அவங்க கிட்ட, இதெல்லாம் வேணாம் தானே நான் வெளில போறேன் அப்படின்ற மாதிரி. சரி மறுபடியும் இந்த வாரம் பண்ணிடுறேன், அது ஒரு வேலையா பண்ணிட்டேன், என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். மறுபடியும் போய் டிஆக்டிவேட் கொடுத்தா தம்பி இப்பயெல்லாம் பண்ண முடியாது, 7 நாள் கழிச்சு வந்துட்டான். 7 நாளைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப வந்து கெடு 7 நாள் கொடுத்துருக்கான், இன்னையோட கெடு முடியுது, நாளைக்கால அந்த வேலையை முடிச்சிருவேன். இப்படியே ஒரு 5 வருஷம் ஓடிட்டா நல்லா இருக்கும், தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பத்தி எதுவுமே தெரியாம. அடுத்த வருஷம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு ரிசல்ட்டை பொறுத்துதான் அடுத்த 5 வருஷம் முடிவாகும். நான் ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்லிட்டா, நான் ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்றேன், இது நடக்குமான்லாம் எனக்கு தெரியல. ப்ரெடிக்ஷன் கான்ஸ்பிரேஷன் கூட வச்சுக்கோங்க,
ம், அண்ணன் 2029 எலெக்ஷன்ல நின்னு ம், எம்பி சீட் எல்லாம் புடிச்சிட்டு சென்ட்ரல் போவாரு. ம், ம். டிவிகேல இருந்து சென்ட்ரல் போனா அப்புன்னு காங்கிரஸ் கூட வாய்ப்பு இருந்து இருக்கு, அப்படியே பாஜக கூட தாவிடுவாரு. வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்கு. இப்பயே பிஜேபி தானே. இப்ப இல்ல, இப்பயே தாவுனா ஆ, வந்து எம்பி எலெக்ஷன்ல ஓட்டு கிடைக்காதுல்ல. ஆமா. அவர் நீட் வந்து அண்ணன் ப்ரொட்டஸ்டுக்கே வந்து அதுக்குதான் எதிர்ப்பார். ஓட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நீட் ப்ரொட்டஸ்டுக்கே வந்து ப்ரொட்டஸ்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதெல்லாம் எம்பிஸ் இருந்து எம்பிஸ்ல பண்ணணும். எங்ககிட்ட எம்பிஸே இல்ல, எம்பிஸ் கொடுங்க நாங்க பேசுவோம் அப்படின்றாங்க. ஓட்டு கேட்டு லிட்ரலா இருக்காங்க தான் வந்து. லிட்ரலா தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. So அண்ணன் வந்து என்ன பிளான் பண்றாருன்னா எம்பி எலெக்ஷன்ல நின்று அவனுங்க எல்லாத்தையும் வந்து எம்பி ஆக்கி இந்த முட்டாள்கள் எல்லாத்தையும் தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ண கூட்டு போக போறான். இங்க என்னோட ம், சஜஷன் என்னன்னா இந்தியால இருக்காதீங்க, இந்தியால இருக்காத, கிளம்பிரு. ம். 2 இயர்ஸ் ஆமா. டைம் எடுத்துக்க, கிளம்பிரு. அடுத்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் வரும். அதுக்கு முன்னாடி வரும். உள்ளாட்சி தேர்தல்ல பாத்தீங்கன்னா ஆ, உள்ளாட்சி தேர்தலுக்கும் பிளான் பண்றானுங்க. கேட்டா ஐயோ இந்த பரவாயில்ல, வேணாம் கவுன்சிலர் விட இதெல்லாம். மாட்டேன்றாங்க. இதெல்லாம் இதெல்லாம் யோசிச்சு பார்த்தாலே என் மனசெல்லாம் வலிக்குது. கவுன்சிலர் இதெல்லாம் எதுக்கு இல்ல இல்ல, நமக்கு? சொல்றேன் பிஎம் தானே, சொல்றேன் பிஎம் தானே சொல்றேன். ஆயிக்கிட்டோம். மினிஸ்டர்ஸ் சரி ஆயிக்கும். அதனால மினிஸ்டர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்றானுங்க. இந்த மாதிரி கவுன்சிலர் விட மாட்டேன்றாங்க, மேயர் விட மாட்டேன்றாங்க, இல்ல டிஎம்கே ஆளுங்க அப்படிங்கிறானுங்க. நீ மினிஸ்டர் ம், தானே, உனக்கு ஆ, எவ்வளவு பவர் இருக்கு, ஆ. பண்ணலாம்ல. அதெல்லாம் இதை அதெல்லாம் எங்களுக்கு விட்டுட்டு தெரியாது. எங்க அஹ், அம்மா அம்மா இப்படி சொல்லிட்டாரு, கவுன்சிலர் வேணும், கவுன்சிலர் ஆக்கிடும். அவ்வளவுதான். அதான் டிஎஸ்சி அதையும் திமுக நம்புறான், ஒழிக. அதையும் நம்புறானுங்க அவனுங்க. வேற பீட் போடணும்டா. நான் அந்த பெடிஷன் மட்டும் பிஜேசி நடந்துச்சுன்னு வைங்களேன். பிஜேசி ஒரு வீடியோ பெடிஷன் மட்டும் சொல்லுவோம்ல, அஹ், இப்பெல்லாம் உங்ககிட்ட ஆர்கியூ பண்றதை விட்டேன் அப்படின்ட்டு. அது அஹ், ரீசெண்டா ஒண்ணு நடந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த அந்த பிஜேசி சொல்றதுக்கு முன்னாடியே அந்த முடிவுக்கு வந்துட்டேன். இதுக்கப்புறம் இவனுகிட்ட எல்லாம் அஹ். பேசி என்ன பண்றது அப்படின்ட்டு. நீட் இதுதான், நீட் நான் இஷ்யூ தான். சும்மாவே நான் சும்மாவே அவன் அவன்கிட்ட கிட்ட ஆர்கியூ பண்றது இல்ல. இது கானுக்கு தெரியும். கா அஹ், உனக்கும் தெரியும். நான் எப்பயுமே ஒரு டிவிக்கு நண்பர்கிட்ட பேசிட்டு இருப்பேன்ல. அஹ், நம்ம அவன் டைரக்டரா? அவன் இல்ல இல்ல இல்ல, ம். இன்னொருத்தன். அவன் என்கிட்ட சொன்னான். ஓ, நீ வெயிட் பண்ணு வந்து வெயிட் பண்ணு. தலைமை நீ சொல்ற தலைமை அணில் அவருதானே? ஹம், ஆஹ், அவன் எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாம் என்கிட்ட பேச சொன்னான். என்னன்னா, நீ வந்து டிஎம்கே எப்படி லெஸ்ஸர் ஈவில் நம்புறியோ, நான் அந்த மாதிரி விஜய் நம்புறேன். விஜய் வந்தா எதுவுமே நடக்காது அப்படின்னு சொன்னான். நான் அனில் அவன்கிட்ட இருந்து எப்படி ஒரு லாஜிக்கலான ஒரு விஷயத்தை ஏத்துக்க முடியும்? சரிப்பா அப்படின்ட்டு அப்பயே நான் வந்து சோப்பப்போ கூப்பிட்டு கலாய்க்கிறது எல்லாம் பண்ணிட்டு விட்டுட்டேன். ஓகேவா? ஜெயிச்சதுக்கு அப்புறம் நான் ஒரு முடிவு எடுத்தேன்ல. இவனுக்கு பண்றதெல்லாம் பாலிடிக்ஸ்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் எல்லா நியூஸ் சேனல்லாம் எடுத்து பேசுவானுங்க. இதெல்லாம் பாலிடிக்ஸ் நினைச்சு பார்க்க ஆரம்பிச்சு ஆக்சுவல் பாலிடிக்ஸ் இதாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறத விட்டேன்ல. அவன் எப்படின்னா, அவன் முன்னாடி வரைக்கும் வரைஞ்சுக்கிட்டு இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தான். அது இப்படின்ட்டு ஆக்சுவலா ஒருத்தன் அறிஞ்சுக்கிட்டே இருந்து சப்போர்ட் பண்ணா ஒரு மேனரிசம் எல்லாம் பண்ணுவான்ல. அந்த எல்லா மேனரிசம் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தான். முடிச்சதுக்கு அப்புறம் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும்ல. அஹ் அஹ், அவன் ஜெயிச்சிட்டான்ல. அஹ். நீட்டுக்கு எதுக்கு டிஎம்கே ஒண்ணுமே பண்ணல, நாங்க பண்ணுவோம் தானே சொல்லி வந்தானுங்க. என்னடா ஆமா. பண்ணுவோம்னு சொல்லி வந்தீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அடிக்கிறீங்க, கிளாஸ் ரூம்குள்ள பூந்து அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவன் என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் நீ? ப்ரொட்டஸ்ட்லாம் யாரு ப்ரோ பண்ண சொன்னான்னு சொல்லியிருப்பான். அப்படி சொல்லியிருந்தா கூட சரி, அவனுக்கு ஏதாவது அதை பத்தி தெரியல சொல்லி புரிய வைக்கலாம்னு சொல்லியிருப்பான். அவன் என்ன அஹ், தெரியுமா சொன்னான்? அஹ், நம்மலாம் பேசலாமா, நீட் ரகசியம் எங்களுக்கு தெரியும், நீட் ரகசியம், நீட் ரகசியம் அப்படின்றான். அஹ், ஒரு நிமிஷம் இப்படி பண்ணான். அதுக்கப்புறம் அஹ். ஆள வர்றா சாமி, என்ன வேணா வளரிட்டு போ, நான் பாட்டுக்கு போறேன் அப்படின்ட்டு போய் ஆள படம் பார்க்க ஆள ஆரம்பிச்சிட்டேன். விடுறா ஆள விடுறா பல்லேலக்கா. ஐயா, ஆமா. அவன் நான் ஒண்ணு சொல்றேன். நீங்க சொல்றது தலைமை அணில் கிட்ட வந்து எலெக்ஷன் முடிச்சப்போ பேசிட்டு இருந்தேன், ஓகேங்களா? அவன் ம், இடையே எனக்கு கால் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தான். டேய் இல்லடா, ம், எப்படிடா நீங்க வந்து அவனுக்கு ஓட்டு போட்டீங்க? அவன் இவ்வளவு பேர் இறந்திருக்கிறாங்க. அதாவது கரூர்ல வந்து இறந்திருக்கிறாங்க. அதுக்கு ஒருத்தன் வந்து அக்கௌண்டபிலிட்டி எடுக்காம இப்படி போறானே அப்படின்னு கேட்கும்போது, டேய் ம், ம், கரூர்ல நடந்தது டிஎம்கே தான்டா காரணம். இல்லடா, எப்படிடா நீ இந்த மாதிரி சொல்ற? நம்ம எப்படி அது ஒரு விபத்து, ஓகேவா? நம்ம வந்து அது ஆக்சுவலி உண்மை சொல்லணும்னா விபத்து, ஓகேவா? விஜய்க்கு வந்து ஒரு ஊறுபட்ட பொறுப்பு இருக்கு. அதுல வந்து லேட்டா வந்திருக்க கூடாது, இதெல்லாம் வந்து உண்மைதான், ஓகேங்களா? ஆனா அது நடந்திருக்கிறது ஒரு விபத்து. விபத்தை விபத்தா தான் அணுகணும், ஓகேவா? அதெல்லாம் விட்டுட்டு நீ எப்படி இந்த ம், மாதிரி சொல்லலாம் அப்படின்னு கேட்டு, டேய் இது அப்ப அது ஒரு பெரிய சண்டையா போச்சு. அடுத்த நாள் கால் பண்ணான்டா, ஓகேவா? கால் பண்ணி
நான் இந்த மாதிரி வேற ஒரு ம், விஷயமா கால் பண்ணி பேசலாம்னு பேசினேன். அவன் வந்து என்கிட்ட ம், பேசினான், ம். "டேய், இல்லடா சாரிடா, நேத்து நான் வந்து உங்ககிட்ட அப்படி சண்டை போட்டுறக்கூடாது, சரி பரவாயில்ல விட்றா அப்படின்னு சொன்னேன். இல்லடா, நீ வந்து மீடியா இது டிஎம்கே நடத்துற மீடியா இதெல்லாம் பார்த்துட்டு நீ இப்படி மேனிப்புலேட் ஆயிட்டடா. இல்ல புரியல, மறுபடியும் சொல்லு. டிஎம்கே நடத்துற மீடியா எல்லாம் பார்த்து மீடியா நீ நடந்தா சரி, இல்ல என்னடா சொல்றீங்க? நான் திருப்பி அவகிட்ட கேட்டேன், விஜய் மேல அப்ப தப்பே இல்லையாடா, நீ எதுலடா பாத்துக்க தெரிஞ்சுக்கிட்டேன்னா, டேய் இல்லடா விஜய் மேல தப்பே இல்லடா, விஜய் என்னடா அந்த இடத்துல பண்ணுவாரு, அப்படி போடா டேய் அப்படின்னு நான் வந்துட்டேன். நீ சொல்றாமா இப்ப டிஎம்கே வந்து எல்லா மீடியா ஹவுஸும் நடத்துதுன்னு நினைக்கிறியா? இல்ல, நீங்க இல்ல இது ஆக்சுவலா பிஜேபி கண்ட்ரோல் பண்ற மாதிரி டிஎம்கே கண்ட்ரோல் பண்ணி இருந்துச்சுன்னா, ம், குஜராத் வந்து எவ்வளவு கேவலமான ஒரு ஸ்டேட், யூபி ம், எவ்வளவு கேவலமான ஸ்டேட், அந்த ம், அளவுக்கு கேவலமான ஸ்டேட்டையே ம், 2014ல நம்ம கிட்ட வந்து பாத்தீங்களா எவ்வளவு பெரிய நல்ல சிட்டி, நியூயார்க் அளவுக்கு வந்து குஜராத்தை உயர்த்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட அட்வர்டைஸ் பண்ணானுங்கல்ல. அந்த அளவுக்கு கேவலமான சிட்டியை நியூயார்க் அளவுக்கு நம்ம கிட்ட அட்வர்டைஸ் பண்ண தெரிஞ்சவனுக்கு ம், டிஎம்கேவோட லாஸ்ட் 5 இயர்ஸ் எவ்வளவு திட்டம் வந்துச்சு, எவ்வளவு நல்லது செஞ்சாங்கன்னு தெரியும். ம், இதெல்லாம் வந்து எவ்வளவு டிஎம்கே கிட்ட காசு வாங்கியிருந்தா எவ்வளவு அட்வர்டைஸ் பண்ணிருக்கலாம். ம். ம். அவனுங்களுக்கு சரி. இந்த அவனுங்களுக்கு இல்ல இல்ல, நமக்கு இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல. நம்ம வந்து நீ வந்து இப்போ பிஜேபி அப்போஸ் பண்ற, கானு, நீங்கன்னு வின்சென்ட் எல்லாம் வந்து பிஜேபி அப்போஸ் பண்றீங்க. ஏன் அப்போஸ் பண்றீங்க? எல்லாரும் ஏன்னா லைனா சொல்லுங்க. சித்தாந்தம் தப்பு, அவனோட அவனோட ஐடியாலஜி தப்பு, அவன் வேற ஒருத்தவனோட வெறுப்பு திணிச்சிட்டு வரணும்னு யோசிக்கிறான். அவன் எதுவுமே செய்யல, ஓகேவா, லிட்டரலா எதுவுமே செய்யல. ஆனா அவன் செய்யாதது போதும் மக்கள் அவனுக்கு போடும்போது அந்த வெறுப்பு மட்டும்தான் அவனுக்கு ஓட்டு. ம், அதே அது அதே இதை வந்துட்டு இங்க தாவைக்காவோ அதே தான் பண்ணது. ஸோ அதனால நான் இவங்க ரெண்டு ம். பேத்தையும் எதிர்க்கிறேன். நீங்கன்னு நான் வின்சென்ட் சொல்லிட்டா, நம்ம அவங்க பிஜேபி மதவாத ஆஹ் மதவாத அரசியல் பண்றாங்க. ஆஹ் ஆஹ் அது அவங்களோட இன்டென்ஷன்ஸ் அது தப்பு. எப்படின்னா தப்பு. ஆக்சுவல் இவனுங்க எப்படின்னா இந்துசம வந்து கையில எடுத்துக்கிறானுங்க. கையில் எடுத்துட்டு அதை வச்சே வந்து பிளாக்மெயில் பண்றது, ஒரு ட்ரிகர் பண்றது. இவங்களை பாருங்க, முஸ்லிம்ஸ் வந்து இது பண்றாங்க, பிரியாணில கிறிஸ்டின்ஸ் பிரியாணில வந்து கருத்துற நிறைய மாத்திரை போட்டு கொடுப்பாங்க. இப்படி எல்லாம் பண்ணி அதாவது காமனா பீப்புள் எல்லாத்தையும் இணைக்கிறது வந்து மொழியில வச்சு இணைக்க முடியாது நம்ம ஊர்ல. ம், ம், ஏன்னா நம்ம இருக்கிறது டைவர்ஸான ஒரு கண்ட்ரில. ம், ம், ஆனா நம்ம கிட்ட வந்து ஒரு மதம் இருக்கு, காமனான மதம். ம். அதை வச்சு இவனுங்க விளையாடிட்டு இருக்கானுங்க. எனக்கு அது பிடிக்கல. நான் ஓகேவா? சொல்லிட்டா, நம்ம எல்லாம் வந்து ஐடியாலஜி இல்ல இல்ல எடுக்கிறோம். நான் டிஎம்கே சொல்றேன், இது இது நான் இது சொல்றேன். சொல்லு சொல்லு சொல்லு. ஹீஸ் ரைட் ஸோ ஐ லெஃப்ட் ஹிம்ங்கிற மாதிரி. ம், என்ன சொல்றது, அவன் லெஃப்ட் ஹிம்ங்கிற மாதிரி. எப்படி சொல்ற, முஸ்லீம் ஹேட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது வந்து எனக்கு தீசிஸ்டா இருந்தப்பயே வந்துட்டு அவன் மேல ஒரு கொஞ்சம் காண்டா தான் இருந்துச்சு. எப்படின்னா 2017 ஆரம்பிச்சிச்சுங்க அந்த ஹேட்டு. அது என்ன, அந்த பணம் மதிப்புல வந்துச்சுல, ம். ம், ம். அங்க அங்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அது ரொம்ப தம்மான ஒரு இதுதான், இதுதான். ஏன்னா ஏடிஎம் பணம் மதிப்புலப்பா. யாரா சொன்னா? இதுக்கு Demonetization. ஐயா வந்துட்டு டிமானிட்டைசேஷன். ஆமா பாகிஸ்தான்ல ஆமா. இருக்க தீவிரவாதிக வந்து இங்க இவ்வளவு துரந்தர படம் பார்த்தியா நீ? என்னங்கன்னு எப்படி எங்க ஐயாவை பத்தி அப்படி பார்த்துட்டேன். பேசல நீங்க? கள்ள நோட் அடிச்சிட்டாங்க, அதனாலதான் நாங்க சிம்பிளா மாட்டோம். ஆர்டில சொல்லுவான், சிம்பிளா பார்டரை டைட் பண்ண முடிய வேண்டிய விஷயம் 140 கோடி அதான். பேரு. இது இந்த ஒரு பிளை சண்டை போட்டிருக்கிறதுனால எங்க ஐயா நியூக்கே இறக்கிட்டாரு, அவ்வளவுதான். அதான். அது அது வந்து சொல்லி ஓகே, அங்க அங்க எனக்கு கேட்க நம்ம எல்லாம் வந்து ஆரம்பிச்சிச்சு. எனக்கு அதுக்கு முன்னாடி ம், ம், ம். எனக்கு இப்ப அதுக்கு முன்னாடி லீகல் ரொம்ப ரொம்ப ம், வந்து நான் அந்த உள்ள இறங்கி அலசறாலாம் கிடையாது. ஏதோ பண்ணிட்டு ம், போங்கடா, என்ன விடுங்கடாங்கிற மாதிரி தான் சுத்திட்டு இருந்தேன். இந்த இடத்துல ம், ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. காசு இல்லாம எல்லாம் ரோட்ல போய் நின்னு இருக்கிறவனே வந்து அந்த மாதிரி ஒரு, எப்படி சொல்றது, அலைஞ்சு திரிஞ்சு அந்த காசை வாங்கிட்டு வந்து இவ்வளவு பண்ணணும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த மூவ்ஸ்லாம் அதுக்கப்புறம் தான் ரொம்ப டீப்பா பார்க்க ஆரம்பிச்சேன்னு வைங்களேன். அப்ப பார்க்க பார்க்க என்ன இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கான் அந்த குஜராத் ராய்ஸ், இன்னும் நிறைய கலவரங்கள்லாம் பண்ணி வச்சிருக்கானுங்க. அதெல்லாம் பார்த்துட்டு எப்படி அவன் மனுஷனா ம், இருக்கான், பேசிக் ஐடியாலஜிலாம் விடுங்க, அவன் எப்படி மனுஷனா இருக்கான் அதெல்லாம் பண்ணிட்டு, கில்ட் இருக்காதா அவனுக்குலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு, ம், ம். அதான் சொன்னேன்ல, ஹீஸ் ரைட் ஸோ ஐ லெஃப்ட் ஹிம்னு லெஃப்ட் பண்ணிட்டேன் அவனை. ஆஹ்
இடத்துல ஒரே நிமிஷம் ஓகே, அது நம்மலாம் ஏன் இந்த இதுக்கு வந்தோம்னா, நம்ம பாலிடிக்ஸ் என்டர் ஆன டைம் இப்படி. நம்ம வந்து கரெக்டா காங்கிரஸ் கிட்ட முடிஞ்சு பிஜேபி வந்து அவன் வேலையை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பாலிடிக்ஸ். நான் வந்து இன்னும் லேட்டா தான் வந்தேன். டிமானிட்டைசேஷன் அப்போ நான் ஹிப்பாத்தம்ல வெறியனா படம் பார்த்துக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தேன். அப்ப எனக்கு எதுவுமே தெரியாது. இல்ல நான் அதுவும் பண்ணிட்டு பாலிடிக்ஸ் இருந்தேன் வந்ததுக்கு வந்து அதுவும் பண்ணிட்டு இருந்தேன் பட் நான் அந்த பாலிடிக்ஸ் விஷயம் எனக்கு கொஞ்சம் வந்ததுக்கு பர்சனலா வந்து பாதிக்கப்பட்டுச்சு. ஓகேவா. கானு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே டைம் தான். வின்சென்ட்டும் அதே டைம் தான் பாலிடிக்ஸ் தெரிஞ்சு பாலிடிக்ஸ் பார்க்க ஆரம்பிச்சது. ஓகேவா. நம்ம அதுக்கப்புறம் ஆரம்பிச்சு அப்ப பாலிடிக்ஸ்ல அப்ப நடந்த பாலிடிக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா மக்களோட டெவலப்மெண்ட்டுக்காக நடந்த பாலிடிக்ஸ். அப்போ காங்கிரஸ் ஏடிஎம்கே பவர்ல இருக்குமே டிஎம்கே பேசுறது இது எல்லாமே வந்து எதுவுமே பர்சனலா இருக்காது. மீன்ஸ் ஏதாவது ஒரு விஷயம் இம்பாக்ட் ஆக இருக்கும். அது ஆகக்கூடாதுன்னு சொல்லி டிஎம்கே பேசும். ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதை எதிர்த்து பேசும். இது ஏன் இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்திருக்கும். ஓகேவா. நம்ம நம்ம பாலிடிக்ஸ் நம்ம வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்ததே இதா இருக்கிறதுனால நம்ம இத்தனை வருஷமா பாலிடிக்ஸ்ன்னு சொல்லிட்டு படத்துல நம்ம பார்த்துருப்போம்ல. ஏன்னா படம் மட்டும்தான். இப்ப ஜென்சி எவனுமே வந்து நான் நியூஸ் பேப்பர் குடிப்பேன், நான் புக்கு வாயிலையும் குடிப்பேன், படம் மட்டும்தான் பார்ப்பேன் எல்லாரும். படம் மட்டும்தான் நமக்கு ஒரே ரிசோர்ஸ். அதுல பாலிடிக்ஸ்ன்னு தெரிஞ்சது நம்ம வந்த டைம்னால நம்ம மைண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சா. ஓகே, அப்ப அது இல்ல, பாலிடிக்ஸ்னா நிறைய இருக்கு, டெவலப்மெண்ட் இருக்கு, கொள்கைன்னு ஒண்ணு இருக்கு, இதெல்லாம் இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா. இதே இந்த டிவிக்கு அணில் காரணம் இவனுங்க பாலிடிக்ஸ் வந்தது விஜய் கட்சி ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான். பிளஸ் நம்ம பாலிடிக்ஸ் வரும்போது நமக்கு ஃபாலோ பண்றதுக்கு யாருமே இல்லை. நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போதுதான் எனக்கு டிஎம்கேங்கிற பேரே தெரிஞ்சது, திமுக என்னன்னு தெரிஞ்சது. அதுக்கு முன்னாடி என்கிட்ட திமுக வந்து கேட்டா என்னன்னு கேட்டிருப்பேன். நான் ஃபர்ஸ்ட் பாலிடிக்ஸ்ல பார்க்க ஆரம்பிச்சது கமலஹாசன். சிஎம்னா என்னன்னு எனக்கு தெரியாது. அப்ப சீஃப் மினிஸ்டர்னா எனக்கு என்னன்னு தெரியாது, மினிஸ்டர்னா என்னன்னு தெரியாது, மினிஸ்டருக்கும் எம்பிக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாது காலேஜ் படிக்கிறப்ப. ஸ்கூலுக்கு படிக்க போனியா இல்ல பண்ணி வைக்க போனியா? அப்படிதான் இருந்தேன் நானு. என்கிட்ட அப்ப வந்து நீ மினிஸ்டர்னா என்னன்னு கேட்டீங்கன்னா டெல்லி போவாங்க. அந்த 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 மாதிரி அந்த அளவு என் நாலேஜ் இருந்துச்சு. ஓகேவா. இதெல்லாம் மாத்துனது எப்படின்னா, நம்ம இத்தனை வருஷம் படத்துல பார்த்தது எதுவுமே நடக்காது, டோட்டலா வேற மாதிரி நடக்கும். ஓ, அப்ப அதுலயே பாலிடிக்ஸ், இதுதானே பாலிடிக்ஸ், எம்பி வேறையா, மினிஸ்டர் வேறையா, ஓ டாக்டர்லாம் இவங்கதான் கட்டுவாங்களா, ஸ்கூலுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் இவங்கதான் நடத்துறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ரோட்லாம் இவங்கதான் போடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம அப்படி பார்த்தோங்க. ஆனா இன்கேஸ் அப்படி பண்றதுக்கு பதிலா நீ இத்தனை வருஷமா படம் பார்த்தல, படம் பார்த்துட்டு அந்த படத்துல இவ்வளவு நாளா இதுதான் பாலிடிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்லியிருப்பான்ல, அவனே பாலிடிக்ஸ்க்கு வந்து இவ்வளவு நாள் படத்துல சொன்னதே மறுபடியும் சொன்னா உனக்கு சேஞ்ச் ஆகுமா ஆகாது? அவன் மைண்டு எப்படி சேஞ்ச் ஆகும்? நமக்கு ஆனா அந்த நம்மளோட அந்த லேர்னிங் கர்வ் அவனுக்கு சுத்தமா இல்லைல்ல. நம்ம ஒரு லேர்னிங் கர்வ் போனோம்ல, டோட்டலா எல்லாத்தையுமே அன்லேர்ன் பண்ணி மறுபடியும் லேர்ன் பண்ணோம்ல. அவனுங்களுக்கு லேர்ன் பண்றதை விட அன்லேர்னிங்கிறது அவனுக்கு நடக்கல. அவன் இத்தனை வருஷமா ஏற்றுறான், அதை இன்னும் எஃபிஷியன்டா பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இத்தனை வருஷம் படத்துல பார்த்ததை நேர்ல பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இல்ல எஃபிஷியன்டா பார்க்கல, எஃபிஷியன்டா கொடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க அவனுங்க. ஆமா, சொல்லு. இந்த நான் 11th படிக்கும்போது கைதி எல்லாம் ரிலீஸ் ஆச்சு. அப்போ 2 டைப் ஆஃப் விஜய் ஃபேன்ஸ் வந்து எங்க கூட இருந்தானுங்க. ஒருத்தன் வந்து மூவி லவர், விஜய் ஃபேனு, ஆனா நல்ல மூவி எல்லாம் பார்ப்பான், விஜய் படம் வந்தா கிரிட்டிசைஸ் பண்ணுவான். அவன் வந்து இன்னும் இப்பவுமே விஜய் ஃபேன் தான், அவன் டிவி கேட்க அப்போஸ். இன்னொருத்தன் வந்து கைதி நல்லா இல்ல, பிகில் சூப்பரா இருக்குன்னு 2 தடவை போய் பார்த்தவன். அவனை பார்த்தா இப்ப வந்து டிவிக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறான். அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அரசியல் கத்துக்கிட்டான். நீ சொன்ன மாதிரிதான், இவங்க டிவிகே கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இன்ஸ்டாகிராம்ல பார்த்து கத்துட்டு இருந்திருப்பான். அவன் வந்து வெறும் ப்ரொபகேண்டா ரீல்ஸ் எல்லாம் வரும்லடா, அவன் லைக் பண்ணதான் எனக்கு வரும்ல, பார்த்தா வெறும் ப்ரொபகேண்டா மட்டும்தான் லைக் போட்டு வச்சிருக்கான். இந்த இப்போ ஒண்ணு வந்துச்சு இல்ல, நேச்சரே வந்து அண்ணன் கூட இருக்கு அப்படின்ட்டு, அதுக்கு லைக் போட்டு வச்சிருக்கான். அவன் அவ்வளவுதான். அவன் இது வந்து இவங்களுக்கு வெல் எஜுகேட்டட் பர்சன் தான் அவன். ஆமா, ஐடி கம்பெனில மேனேஜர். இல்ல ஐடி கம்பெனியா, ஹைகோர்ட்ல. ஹைகோர்ட்ல அருமை. அவனுங்களுக்கு அந்த
பென்சில் நீங்க வேணா பாருங்க, என்ன கொஞ்ச நாள் டிவிக்கு ஐடி இது அட்வொகேட் விங்ல சேர்றானா இல்லையான்னு பாருங்க அவன். சேர்ந்து அவன் இப்பவே அங்கதான் சேர்ந்து இருப்பான். இந்த மாதிரி வின்சென்ட்டுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் பாட்காஸ்ட் நடத்திட்டு இருக்கிறாங்க, நமக்கு எதிராக பேசுறாங்க, பிடிச்சி ஜெயில போடுங்க சார் அப்படின்னு சொல்லி இப்போ மாவு பேசுனதுக்கு எல்லாத்துக்குமே ஜெயில பார்ப்போம்னு நினைக்கிறேன். இப்போ ஆக்சுவலி நான் ஒண்ணு சொல்றேன். இப்போ நீ நம்ம பாப் வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பான். அது பாப் வந்து சொல்லும்போது வின்சென்ட் வந்து ஒண்ணு சொன்னாரு. என்னதுன்னா, ஸ்கூலுக்கு போகும்போது என்னடா படிச்ச இந்த இது கேட்கும்போது, பார்லிமெண்ட் பத்தி எல்லாம் கேட்கும்போது கரெக்டா வின்சென்ட் வந்து நடுவில் கேட்டான். கரெக்டா வின்சென்ட்? ஆமா. ஆக்சுவலி அது என்னதுன்னா, ஸ்கூல்ல போகும்போது எனக்கும் தெரியாதுடா வின்சென்ட். இப்போ நான் வந்து ஒரு ஒரு எப்படின்னா ஒரு 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 நான் ஸ்கூல்ல போகும்போது என் சோசியல் ஸ்கூல்ல மார்க் திருப்பி என்ன என்கிட்ட தெரியுமா? வந்து என் 10th சோசியல் புரியல. சயின்ஸ் மார்க் என்ன தெரியுமா? 10th சோசியல் சயின்ஸ் மார்க் எவ்வளோ? 98. ஆனா உங்களுக்கு அந்த பார்லிமெண்ட் பத்தி எல்லாம் இப்ப தெரிஞ்சது. யாரு? எனக்கு எனக்கா? தெரிஞ்சது. ஆனாடா நான் வந்து 9th 10th அந்த டைம்ல தான் வந்து இந்த நியூஸ் பாக்குறது, பாலிடிக்ஸ் அவனுங்க பேசுறத பாக்குறது, ம், அந்த டிபேட் நடத்துவானுங்கல்ல, ம், ம், பொலிட்டிக்கல் டிபேட், ம். அதை பாக்குறது, அதெல்லாம் அப்பதான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா எனக்கு அது தெரியல, எனக்கு புரியுதோ புரியலையோ என்டர்டைன்மெண்டா இருக்கும் அவனுங்க பேசுறது கேட்கறது. நான் இப்ப என்ன தெரியுமா அப்புறம் பண்ணிருந்தேன்? 10th சோசியல் மேம் சொல்லுவாங்க. சொல்லு. 10th சோசியல் மேம் சொல்லுவாங்க, ம், நியூஸ் பாருங்க நியூஸ் பாருங்க அப்படிம்பாங்க. ம், டெய்லி ஈவெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ம், ம். அதனாலயே இப்ப பாக்குறது, பார்த்து போய் அங்க ஸ்கோர் பண்றது ஓ, நான் நான் இப்ப கிளாஸ்ல. என்ன தெரியுமா பண்ணிருந்தேன்? எங்க அப்பாவோ தாத்தாவோ அந்த நியூஸ் சேனல்ல ஓடி போய் பிடிங்கி எலக்ட்ரிக்கு, டிஸ்கவரி, ஹிஸ்டரி 18, இங்கிலீஷ் படம், மூவிஸ் நவ் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தேன். பாலிடிக்ஸ் எல்லாம் டிக்ஷனரி சாக்கடை அப்படின்ட்டு. மீன்மேல் கமலஹாசன் என்ட்ரி, கமலஹாசன் என்ட்ரி எல்லாருமே மாத்த சொல்றாங்க. நான் டிவி ரிமோட் வச்சு நடு வீட்டுல நின்று பாத்துக்கிட்டு இருக்கேன். ஐயா நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? ஸ்கூல்ல இருந்து படிக்கும்போது வின்சென்ட் மாதிரி பசங்க எல்லாம் வந்து பேசிட்டு இருப்பாங்கல்ல, போடா லூஸ் ம். புண்டை ஏதோ லூஸ் புண்டை மாதிரி பேசிட்டு 2 வாரத்துல வந்துருவேன். ஆனா இப்பதான் தெரியுது மொத்த பேருமே என்ன பார்த்து டேய் இவன் பைத்தியம் மாதிரி ஏதோ பேசிட்டு இருக்கிறான்டான்னு சொல்றாங்க. காலம் மாறிடுச்சு. ஆமா, இது வேணா நல்லது. நல்ல வேளை நான் வந்து என் காலேஜ் வந்து என் மாவட்டத்திலேயே பண்ணாம கோயம்புத்தூர்ல பண்ணேன். நான் மட்டும் கோயம்புத்தூர் வரல அப்படின்னா, நான் ஸ்கூல்ல எனக்கு என் ஸ்கூல்ல இப்ப படிச்ச 90%, 95% டிவி எக்ஸாம் சப்போர்ட் பண்றானுங்க. ஓகேவா? அவனுங்களோட ஒரு ஆளா தான் நானும் சுத்திக்கிட்டு இருந்தேன். 95%. சொல்ல முடியாது, மினிஸ்டர் கூட ஆயிருப்ப. அவங்களே அவனுங்களோட உங்களை என்ன சுத்திக்கிட்டு சொல்லிட்டு இருந்தேன். இருக்காங்க? பைத்தியம் மாதிரி ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்கிறான்னு தானே சொல்லுவாங்க. இல்ல இல்லங்க, நான் இப்ப ரொம்ப வருத்தப்படுறேன். ரொம்ப நாளா அணிலா இருந்தேன், கம்முன்னு ரசிகர் மன்றத்துல சேர்ந்திருந்தேனா, வேற மாவட்டம் சேர்மேனு, வேற எம்எல்ஏ நினைச்சா இருந்திருப்பேன். ஏதோ 2 காராச்சும் வாங்கியிருக்கலாம். அதான் மிஸ் பண்ணிட்டீங்க இந்த 5 வருஷத்துல. ஏமாந்துட்டேன். இப்போ ஒண்ணும் குறைச்சல் இல்ல, அந்த ஐடென்டிட்டி மாத்திட்டு போய் சேர்ந்துருங்க. அதுதான் தனுஷ் பண்ணணும். ஆரம்பிக்கிறது. அந்த ஆள் வரமாட்டாங்க. தனுஷ் இல்ல அவர் ஆரம்பிப்பாரு பாருங்க. கொஞ்ச நாள்ல ஆரம்பிப்பாரு. நம்ம ஐயா லூசிஃபர் போய் ஜாயின் பண்ணுவாரு. அடியா போய் நான் ஜாயின் பண்ணுவேன். இப்பயே சொல்றேன் அவன் போய் அந்த கட்சியில ஷார்ப்பான பிள்ளைங்கனாலதான் அது முடியும். அவன் போய் அந்த ஆனா அவன் கட்சியில வந்து ஜாயின் பண்ணானா அப்ப இந்த பாட்காஸ்ட் வந்து ஒத்தி வைக்கப்படுவார். பாத்துக்கங்க. யார் அவன் தானே? ஆமா, அவன் நமக்கு வேணானே. ஆமா. ராயன் படத்துக்கு நேஷனல் அவார்ட் கிடைச்சதுக்கே போட்டு ஃபயர் விட்டுருந்தாயா ஐயா இவங்களுக்கு எல்லாம். என்னமோ சொன்னானேடா ரீசெண்டா வாட்ஸ்அப்ல, என்னது எதுக்கோ வந்து ஐ எம் அக்கம்ப்ளிஷ்ட் மை லைஃப் என்னமோ சொன்னானே. சீஃப் மினிஸ்டர் தனுஷனோட பாத்துட்டு செத்துருவான். அதான் அவங்க வீட்டுல போய் சொல்லுவான், ஒரே புள்ள வேற, அம்மா தனுஷ் சிஎம் ஆயிட்டாருன்னா நான் செத்துருவேமா அப்படிமா. என்ற நாள் என்ன வளர்த்தி அவன் சிஎம் ஆனா நீ செத்துருவியா? அடி வெளுத்து நல்லா இது கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து வளர்த்துனா சிஎம்ஓடைய லைஃப் மிஷன் அக்கம்ப்ளிஷ்டா. அவன் தான் எடிட் பண்ணுவான். கேட்க நான் தான் எடிட் பண்ணுவேன், அவன் எடிட் பண்ண போறது இல்ல. ஓ அவன் இல்லையா? பண்ணிட்டு இருக்கேன். மாபா அப்புறம் இது நீ அந்த இது சொன்ன மூவிஸ்ல பாலிடிக்ஸ் பார்த்தோன்னு, அது இவனுங்க எப்படி சொல்றது, இப்ப சகுனி இல்ல சர்க்காரு
இல்ல இப்போ ஜனநாயகனே இதெல்லாம் தான் பொலிட்டிக்கல் மூவின்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க. ஆமா. அது சொல்ல மறந்துட்டேன். ஆனா பொலிட்டிக்கல் மூவி வந்து சரி சரி ஐயா ஐயா. ஒண்ணே ஒன்று நான் ரீசெண்டா ஒரு ஒரு சில அணில்கள் கிட்ட பேசினேன். அவனுங்க கிட்ட வந்து நான் பேசக்கூடாதுன்னு தான் இருந்தேன். பட் ரீசெண்டா பேசிட்டேன். எனக்கு வந்து ட்ரிகர் பண்ணானுங்கன்னு பேசிட்டேன். என்ன சொன்னானுங்க, இந்த மாதிரி நான் பேசிட்டு இருந்தேன். அவன் என்ன சொன்னான், இல்ல நான் அரசியலுக்கு புதுசு, அந்த மாதிரி கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா. ஏய்டா இதெல்லாம் கேளுடா அப்படின்னு. உடனே இருந்துட்டு உடனே இருந்துட்டு தலைவன் என்ன சொன்னா, சரி அப்படின்ட்டு நான் அடுத்த அடுத்த ஏதோ கொண்டு வந்தான். அதுக்கும் இந்த மாதிரி ஃபேக்ட் சொன்னேன். என்ன சொன்னா, இல்ல நான் அரசியலுக்கு புதுசு இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கேன். 1/2 மணி நேரம் பேசினேங்க. அதுக்கப்புறம் இப்படிதான் சொன்னான். ஏறா நீ பாடுறா, நான் சாப்பிட போறேன், அப்புறமேட்டு கூப்பிடுறேன்னு கட் பண்ணிட்டேன். இதுக்கு மேல அவன்கிட்ட பேச முடியாது. லூப்ல போட்டிருக்கான் அந்த வார்த்தைய அப்படின்ட்டு, ஏறா நீ பாரு நான் சாப்பிட போறேன் அப்படின்னு கட் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி தான் அவன் சாப்பிட்டேன்னு கேட்டான். சாப்பிட்டேன்னு. அந்த கமலஹாசன் ரஜினி மீம் இருக்கும்ல, சரி முன்ன நீ அப்படியே பாரு நான் கிளம்புறேன். அதான் அப்படியே கிளம்பிட்டேன். அது இது வின்சென்ட் சொன்னான்ல, அப்படியே பண்ணிடுறேன். என்னன்னா நான் மூவிஸ் பார்த்து கத்துக்கிட்டானுங்கன்னால, அது வின்சென்ட் சொன்ன மாதிரி 2 டைப் இருக்கு. மூவிஸ் பார்த்து கத்துக்கலாம். ஆனா இவனுக்கு எதை பாலிட்டிக்கல் மூவின்னு நினைக்கிறான பாக்குறானுங்கிறதுதான் பிரச்சனை. சும்மா ஒரு அரசியல் கட்சி காமிச்சிட்டு அரசியல் மேடை பேசுறத ஒரு எம்எல்ஏ வந்து கொள்ளையடிக்கிறான், அதை எதிர்த்து போராடுறேன், அதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் மூவி கிடையாது. அந்த ஐடியாலஜி வந்து கொஸ்டின் பண்ணணும். ஆமா, அதான் வந்து பொலிட்டிக்கல் மூவி. இவனுங்க சொல்ற பொலிட்டிக்கல் மூவி எல்லாம் சொல்றேன். ஏராம் வந்து அவ்வளவு நல்ல பொலிட்டிக்கல் மூவி. ஆனா இவனுங்களுக்கு எல்லாம் புரியாது, பார்க்கவும் மாட்டானுங்க தற்கொலைஸ்க்கு. ஆமா, இது வட சென்னை பொலிட்டிக்கல் மூவியா இல்லையா? இல்ல, அவனுங்க விடுதலை ஸ்டோரி லைன் நல்லா இல்லைன்னு சொல்ற ஆளுங்க அவனுங்க. வடசென்னை இருக்குல்ல, வடசென்னை பொலிட்டிக்கல் மூவியா இல்லையா உங்களை பொறுத்த வரைக்கும்? பொலிட்டிக்கல் மூவி தான், பக்கா பொலிட்டிக்கல் மூவி தான் அது. அது ஒரு ரீசன். அது அவனுக்கு என்ன ரீசன் சொல்லி பார்க்காம இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். கெட்ட வார்த்தை பேசுறாங்கன்னு சொல்லி பார்க்காம இருப்பானுங்க. ஆமா, அதுல ரொம்ப கெட்ட வார்த்தை பேசுறாங்கடா, அதெல்லாம் வேணாம்டாங்க. அண்ணன் பேசினா நல்லா இருக்கா? அதான் இவனுங்க பொலிட்டிக்கல் மூவின்னு நினைக்கிறதெல்லாம். இது தூள் இருக்குல்ல, தூள், அதான் அவனுங்களுக்கு பொலிட்டிக்கல். தூள் இவன் விக்ரமோட தூள் இவனுங்களுக்கு பொலிட்டிக்கல் படம். சிங்கம் இருக்குல்ல, சிங்கம் 2, 1 எல்லாம் உங்களுக்கு பொலிட்டிக்கல் படம். சிங்கம் 2, 1ல எங்கடா பொலிட்டிக்ஸ் வருது? அதுல மினிஸ்டர், போலீஸ் டிபார்ட்மெண்ட், 2ல மினிஸ்டர் தானே வில்லனு, ட்ரக்ஸ் கடத்துறது, இதெல்லாம் தான் இவனுக்கு எந்த சீரியஸா இவனுக்கு இதுதான் பாலிடிக்ஸ் நினைக்கிறானுங்க. ஒண்ணும் இல்ல, செந்தில் பாலாஜி இருக்கான்ல, நீ அவனை வந்து எப்படி கேட்டகரைஸ் பண்ணுவ? செந்தில் பாலாஜி ஆஸ் அ கேரக்டராவா, ஆஸ் அ பர்சனாவா? அஸ் அ பர்சனா இல்ல, அவனோட பொலிட்டிக்கல். அவன் பர்சனா எவ்வளவு வேணா இருந்து போட்டான், பொலிட்டிக்கலா அவன் வந்து ஊழல் பண்ணான். அவன் கங்காருடா, கங்காரு. அவன் வந்து ஊழல் பண்ணான், தாவிட்டு இருக்கான். இப்படிதான் சொல்லுவ. அவன் வந்து ஊழல். உன்னை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து டிஎம்கேல இருக்கிறதுக்கு எப்படி ஒரு இப்ப டிஎம்கேல இருக்க ஒரு 70% ஆஃப் த பீப்புள் எப்படி டிஎம்கேல இருக்கிறதுக்கு தகுதி இல்லையோ, அதுல ஒரு ஆள் இவன். ஓகேவா? இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன். ஓகேவா? எவன்லாம் இல்லையோ அவன் தான்டா ஜெயிச்சிருக்கான். ஆமா, அதெல்லாம் தான் ஞாபகப்படுத்தாது, அதை விட்டு ஜெயிச்சானா? ஓகேவா? இத டிவிகே காரன்ட்ட கேட்ட அப்படின்னா, நீ வந்து ஒரு கமர்ஷியல் தமிழ் சினிமால ஒரு பொலிட்டிக்கல் வில்லனை கொண்டு வரணும்னா கொடூரமா ஒரு கதை எழுதல. அவன் வந்து இப்படி இதெல்லாம் பண்ணான் அப்படின்ட்டு அதை அப்படியே செந்தில் பாலாஜிக்கு எழுதி வச்சிருப்பானுங்க. அவன் வந்து சின்ன வயசுல 2 கொலை பண்ணிட்டு அங்க ஒரு கேங்ஸ்டர் இருந்தான், அந்த கேங்ஸ்டர் இது பண்ணிட்டு அதுல இருந்து அவனுக்கு பொலிட்டிக்கல் கனெக்ஷன் கிடைச்சு ஃபர்ஸ்ட் இந்த கட்சியில சேர்ந்து அதுல இருக்க ஒரு முக்கியமான ஆளை வந்து அதுக்கு மேல இருக்க ஒரு ஆள்கிட்ட டீல் பேசி கொண்டுட்டு அந்த இடத்துக்கு அவன் வந்தான். இதை பார்த்து பிடிச்சி போய் மேலிடம் வந்து இவனுக்கு வாய்ப்பு கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அந்த மேலிடத்தையே இவன் வந்து அஸ்தி பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அப்போதான் பக்கத்து கட்சிக்காரன் வந்து இவனுக்கு காசு கொடுத்து பக்கத்து கட்சிக்காரனுக்கு தாவனா. இப்படி எழுதுவானுங்க கதைய. இது வந்து அப்படின்னு தான் கேட்கணும் அவங்ககிட்டலாம். இவனுக்கு பொறுத்த வரைக்கும் இதுதான் பாலிடிக்ஸ். நம்ம பேசுறது பாலிடிக்ஸ் கிடையாது அவனுங்களுக்கு இதுதான் பாலிடிக்ஸ். அன்னைக்கு எம்எல்ஏ காட்டணும், ஒரு சேவியரை காட்டணும். ஆமா, இல்ல மாபு இவனுங்க எப்படி பாக்குறானுங்கன்னா, எது தம்மனை இடுப்பு இல்ல அத வந்து ரசிப்பானுங்க. இவனுக்கு எப்படின்னா, பேட்மேன் வந்து திடீர்னு நான் பாலிடிக்ஸுக்கு வரேன்னா எப்படி இருக்கும், இத்தனை நாள கௌதம் சித்திய சேவ் பண்ணவரு நம்மள சேவ் பண்ண வராரு, பொலிட்டிக்கலா
அதான் அப்படின்னா அந்த இது மாதிரி இருக்கும்ல. நினைச்சிட்டு இருக்கானுங்க அவனுங்க. அந்த மாதிரி சேவியர் மைண்ட் செட்ல நினைச்சிட்டு இருக்கானுங்க. இருந்தாலும் 200 டிஎம்கே தான் கோடீஸ்வரர் ரூபா. பென்குயின் கேங்கு. டிஎம்கே தான் ஆஹ் பென்குயின் அண்டர் ஹோல்டு இவ்வளவு நேரம் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தது. இப்போ பேட்மேன் அண்ட் ஆஹ் ஜஸ்டிஸ் லீக் வந்து மேயருக்கு வந்து நிக்கிறாங்க. அதுல பேட்மேன் வந்து மேயருக்கு நிக்கிறான், வந்து நிக்கிறாங்க. ஜஸ்டிஸ் லீக் இருக்கிறவங்க எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க. பேட்மேன் வந்து மேயர் பென்குயின் கேண்டிடேட். அண்டர் வேர்ல்டு கிட்ட வந்து காப்பாத்துறாங்க. அந்த மாதிரி இவனுங்க நினைச்சிட்டு இருக்கானுங்க பாலிடிக்ஸ்ங்கிறத. அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் நீ பார்த்த அப்படின்னா ஐயோ முடியலடா எப்பா. அடே, எனக்கு இந்த ஒரு வீடியோ வந்து நான் பார்த்திருக்கேன் ரொம்ப முன்னாடிடா. இந்த டிவிகே கட்சியெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 10th 11th அந்த படிச்சுட்டு இருந்த டைம்ல ஒருத்தன் விஜயோட அந்த நற்பணி மன்றம் பேட்சை குத்திட்டு அதுல சேர போவான். அப்போ ஏன் தம்பி படிக்கையா அப்படின்னு கேட்பாங்க. இல்லைங்க புத்தகத்தை படிச்சது. அவனை பாத்தீங்கன்னா அப்பதான் 10ஆம் கிளாஸ் முடிச்சிருப்பான். புத்தகத்தை படிச்சது அந்த ஆட் எப்படின்னா இனிமேல் வந்து 12th முடிச்சுட்டு காலேஜ் நல்ல காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருக்கு. ஏதோ அக்ரிக்கோ சம்திங் நல்ல சீட்டு நல்ல மார்க்ல தான் இருப்பாங்க. அப்போ வந்து கேட்பாங்க என்னப்பா படிக்கிறியா இல்ல வந்து என்ன பண்ற அப்படின்னு கேட்பாங்க. புத்தகம் படிச்சதெல்லாம் போதும், நான் எங்க அண்ணனோட இயக்கத்துல சேர்ந்த மக்களுக்கு நல்லது பண்ண போறேன், மக்களை படிக்க போறேன். மீன்வைல் ப்ரோ நான் எந்த கோயில் வாசல்ல பிச்சை எடுத்துட்டு இருக்கேன்னு தெரியல. சொல்ல முடியாது, மினிஸ்டரா கூட இருக்கலாம், எம்எல்ஏ இருப்பான்னு நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம பாட்காஸ்ட் மேல கேஸ் கொடுக்கும் பாருங்க. எனக்கு அந்த எம்எல்ஏ யாருன்னா அந்த அறநிலையத்துறை அமைச்சர் இருக்கான்ல அவனை மாதிரியே ஃபீலா இருக்கும் அவனை பார்த்தா. வாய்ப்பு இருக்கு. ஆமா இருக்கும் மேபி அப்படிதான் இருப்பான். எனக்கு அவன மாதிரியே ஃபீல் ஆகுது. நாளைக்கு கேஸ் அது என்னாச்சு இந்த பழனி சுத்தி 100 ஏக்கரு? அது டிஎம்கே மேலதான் தப்பு ப்ரோ. அது வந்து டிஎம்கே வக்கீல் போட்டிருக்காரு. அது ஒண்ணும் இல்ல, டிஎம்கே வந்து இவ்வளவு நாளா தப்பா பண்ணி அதை வந்து இல்லீகலா வச்சிருந்தாங்க. அதை டிவிகே கவர்மெண்ட் வந்து ரிலீவ் பண்ணி இப்ப வந்து வித்துட்டாங்க. கரெக்டா? அவ்வளவுதான். ஓ அவ்வளவுதான். அது ஒண்ணு மட்டும் தானே பாத்தீங்க. மதுரையில 60 கோடி வர்த்து லேண்டு வித்தாச்சு. வேற ஏதோ ஒரு இடத்துல 80 கோடி வர்த்து லேண்டு வித்தாச்சு. அது என்னன்னா சின்னதா நம்மள டைவர்ட் பண்ணி பெருசா வேலையை பாத்துக்கிறானுங்க பாஜக மாதிரி. பிராமின் எனக்கு பிராமின் ஜூ கேரக்டர் சரத் பேரு சொல்லாதீங்க, பேரு சொல்லாதீங்க. ஓகே, அது வந்து இது பண்ணிருக்கீங்க. என்ன சரத்து? சாத்துக்குடி சரத்து இருக்கான்ல. ஒரே நிமிஷம் நான் வந்து இது டிஸ்க்ளைமர் கொடுத்துக்கிறேன். வந்து வின்சென்ட்டுக்கும் எங்க பாட்காஸ்டுக்கும் சம்பந்தம் இல்ல. இப்ப இந்த எபிசோட்ல ஒரு கெஸ்ட். என்ன பிரச்சனை வந்தோன்னு அப்படியே விட்டு நடுவுறாரு. அப்பா வேற கடையில ஜாமான வாங்கி தரேன்ப்பா. பவுடர் சரத்து அவனோட ப்ராப்ளம் இருந்துச்சுல்ல, ஏதாவது ஒட்டுக்கா தூக்கிட்டு போலான்னு பிளான் பண்றாங்க. பவுடர் சரத்துக்குதான் சேர்ற அந்த டேப்லெட் மினிஸ்டர் இருக்காருல்ல, போறது எவ்வளவு அடமொழியா வைக்கிறது அவனுக்கு. சைல்டு டேப்லெட் உள்ள போறது உறுதி. அவனோட ப்ராப்ளமே வந்து ஏதோ விஷயத்த டைவர்ட் பண்றதுக்குதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பீரியட்ல பெருசா என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. அதை டைவர்ட் பண்ணாதான் நம்மள வந்து சின்னதான் டேப்லெட் நுணுக்கி ஏமாத்திட்டானுங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இல்ல அது வந்து கோஇன்சிடென்ட்டா கூட நடந்திருக்கலாம். நான் எல்லாத்தையும் மன்னிச்சிருவேங்க. இப்ப ரீசெண்டா ஃபுட்பால் வேர்ல்டு கப்ல ஸ்பெயின் ஜெயிச்சுச்சு. ஃபுட்பால்ல என்னன்னே தெரியாது டேஸ்லாம் எடுத்து போட்டுட்டு இந்த கலருக்கு தான் ஜெயிச்சிருக்கு அப்படின்னு போடுறானுங்க. அதுக்கும் வந்து ஸ்பெயினோட கொடி தான் யூஸ் பண்ணுவானுங்க. ஸ்பெயினோட கொடி தானே, ஸ்பெயின் தானே ஜெயிச்சிருக்காங்க. இவனுக்கு அதை வாடகைக்கு எடுத்து சுத்திட்டு இருக்காருங்க. அதே மாதிரிதான் போலாந்து கொடி எடுத்துட்டு நம்ம கூட இருந்த ஒருத்தர் சுத்திட்டு இருக்கான். அதான் அவனை எப்போ பழக போறான்னு தெரியல. அன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல களம் 8ல லூசிபரை பழந்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லி ஒருத்தர் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். அவன் காலாக்கிற நினைச்சிருந்த சீரியஸா பண்ணிட்டு இருக்கான்டா. அவன் போஸ்டிங் வாங்க ரெடியா இருக்கான். ரெடியா இருங்க, நம்ம பிஆர்லாம் அவன் கட்சி. நானும் வந்து 2 கார் வாங்கிடுவேன். அதான் எவரனாலும் தான் வளைச்சு சம்பாதிக்கிறது. இந்த மாதிரி ஏதாவது பண்ணி சம்பாதிச்சிடலாம். எனக்கு ஒரு டவுட்ரா. எக்ஸாம்பிள் அடுத்த தனுஷ் வரானே வச்சுப்போம் தேவா. 2031ல மக்கள் எல்லாம் விஜயோட ஆட்சி முடிஞ்சிருச்சு. மக்கள்ல விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாச்சு, அடுத்து தனுஷ்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே இல்லைங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்களாடா?
வரவனுக்குலாம் வாய்ப்பு வாய்ப்பு தரீங்கன்னு, வரவனுக்குலாம் வாய்ப்பு தந்த நாடு எங்கங்க போறது? இல்லடா, இவன் போற நிலைமையை பார்த்தா அப்படி தாண்டா இருக்கு. விஜய்க்கு புதுசா ஒரு மாற்றம் வராரு, மாற்றத்துக்காக சீக்கிரம் நாங்க ஓட்டு போட்டோம். சீக்கிரம் எந்த நாட்டுல அகதியா போன சிட்டிசன்ஷிப் தராங்கன்னு பாருங்க, நான் கிளம்புறேன். சீக்கிரம் போய் சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கலாம். மங்கோலியா போலாம். மங்கோலியால ஏதாவது ஜாப் போய் செட் ஆயிட்டா லைஃப் செட்டில்டு. நெக்ஸ்ட் ப்ரோ, நல்ல கண்ட்ரி தான். மங்கோலியால உள்நாட்டு கம்மி பொருட்கள் அப்படியே இருக்கா? அங்கே மங்கோலியா எங்க இருக்கு? சைனா மங்கோலியா பக்கத்துல. ரஷ்யா கிட்ட இருக்கும். சைனா, ரஷ்யா. வியட்நாம் அது பக்கத்துல தான் நம்ம ஏரியா. இல்ல 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 செங்கன் ரீஜியன் அது பேரு. அது இல்ல பேர் இல்ல என்ன இல்ல சொல்லுவாங்க? வியட்நாம் இது சைனா, மேல. ஐயா சைனா, சைனா, ரஷ்யா, மங்கோலியா பக்கத்து பக்கத்துல தான் இருக்கு. மூணுமே பார்டரை ம், ஷேர் பண்ணுது ஆக்சுவலா. மென்ஷன், நீங்க அந்த சைனா இதுல சீரிஸ் என்ன நல்ல பாத்தீங்களா? விஷயம்னா பாக்பகர் குமாரோடது. சைனா சீரிஸ் பார்க்கல. அப்படியா? அதுல நீங்க சைனா சீரிஸ்ல ஒரு பர்டிகுலர் எபிசோட்ல பாத்தீங்கன்னா நார்த் சைனா போயிருப்பான். ரஷ்யா பக்கத்துல பார்டர்ல இருக்க ம், சைனா. அதுல ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்போம், அது செமையா இருக்கும். அது எப்படின்னா, அந்த மாஸ்கோல இருக்கிற அந்த ஆர்கிடெக்சர் வந்து சைனாக்குள்ள இருக்கும். அது என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் ம், பண்ணியிருப்பானா, இந்த மாதிரி ரஷ்யா வந்து அப்ப ரயில்வே ட்ராக் போட்டாங்க இந்த பார்டர்ல இருந்து அந்த செர்பியன் பார்டர் போடுறதுக்கு. ஸோ ம், அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ரஷ்யா வந்து கிங்டம்ல இருந்துச்சு. அவங்க வந்து சைனாவை அப்ரோச் பண்ணி ரயில்வே ட்ராக் போட்டிருக்காங்க. எப்படின்னா டைரக்ட் ரஷ்யாக்குள்ள ஒண்ணு, சைனா மங்கோலியா வழியா ஒண்ணு, இப்படி போட்டிருக்காங்க. ம், அதனால அது அந்த ஏரியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா ரஷ்யனோட இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்கும். ரஷ்யன் ஆர்கிடெக்சரு, ரஷ்யன் ஃபுட்டு நிறைய ஓ இருக்கும். நீங்க சைனால இருந்து, அது பேர் சிட்டி பேர் சரியா தெரியல, பட் நார்த்தன் பார்டர் அது. அங்க இருந்து நீங்க ஏறினீங்கன்னா 18 ஹவர்ஸ் சம்திங் நீங்க செர்பியன் பார்டர் போயிடலாம். நல்லா இருந்துச்சு அந்த வீடியோ. இன்னும் நான் சீரிஸ் முடியல. ஆஸ்திரேலியன் சீரிஸ் பாதியில கிடக்கு. அது ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தா பாக்குறது, ஒரு நாளைக்கு 2 எபிசோட் அப்படின்ட்டு. ஒரு நாள் 4 எபிசோட்லாம் பாக்குறது. அப்புறம் அது அப்படியே போய் fade ஆயிரும். அப்புறம் மறுபடியும் இன்ட்ரெஸ்ட் வரும், போய் பாக்குறது. அதான் வரும். அடுத்த மாசம் வரும். முடிச்சிருவேன். ஆஸ்திரேலியன் சீரிஸ் முடிச்சிருவேன். இப்ப ஆஸ்திரேலியா தான் அந்த ஒரு ரூட் கடைசியா போட்ட எபிசோடு ஸோ பார்த்தேன். நான் ஆஸ்திரேலியால வந்து அந்த குவாரண்டைன் நிறுத்தி இருக்கேன். ம். அதுக்கப்புறம் இன்னும் பார்க்கல. இப்ப ரீசெண்டா இன்னைக்கு ஏதோ பார்ட் பேசணும்னு ஞாபகம் வந்து இது தனி எபிசோடா பேசணும். இல்ல இது தனி எபிசோடா பேசணும். இருந்தாலும் இன்னைக்கு பார்த்தேன், அதை பத்தி இப்பயே பேசிடலாம். என்னன்னா, வர தீபாவளிக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. ஆ. என்ன படம்? யாருது? யஷோட. தகுதி தான். ராமாயணம். யஷோட ராமாயணம். ராமாயணம். இது ராமாயணமா? ராமாயணம். இதை வச்சு நிறைய பேசலாம். நடந்த ஒரு சில அமளிதுமைகளை பத்தி இப்ப பேசலாம். என்னன்னா, ஆல்ரெடி வாட்ஸ்அப் குரூப்ல போட்டிருக்கேன் பட்ஜெட் எவ்வளவு அப்படின்ட்டு. ஆடிசி 4000 கோடிங்கிறாங்க. ஆமா, ஆடிசி, கிறிஸ்டோபர் நோலனு, ராமாலண்டு, ஜெண்டாயா, மேட் டேமனு, எத்தனை பேர், எக்கச்சக்க பேர். விஎஃப்எக்ஸே இல்ல, எல்லாமே பிராக்டிகல் எஃபெக்ட், எல்லாமே லைவ் லொகேஷனு. பட்ஜெட் எவ்வளவுனா 2000 கோடி. 2000 கோடி. ஓகேவா? மீன்வை ராமாயணம், ரன்பீர் கபூர், யஷ், ராஷ்மிகா, இவங்க 3 பேர் தவிர வேற யாருமே அதுல இல்ல. ஹான்சிமரும் ஏஆர் ரஹ்மான் வேணா வச்சுக்கலாம். நோட் பண்ணுங்க, ஒடிசே ஸ்டோரி வந்து அமெரிக்கால ஒண்ணும் நடக்கல இல்ல, நடந்தது வேற கண்ட்ரில. அதையே அவனுக்கு வந்து பிராக்டிக்கல் எஃபெக்ட் வச்சு ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு ஷூட் பண்ணிருக்காங்க. ஆமா, ராமாயணம் முழுக்க முழுக்க நடந்தது நம்ம ஊர்ல. நினைச்சா எவ்வளவு வேணாலும் எடுக்கலாம். ஆமா, நினைச்சா இல்ல வின்சென்ட், இல்ல நினைச்சா எடுக்கலாம், நினைச்சா எடுக்கலாம் இல்ல, ஆல்ரெடி எடுத்துட்டான். அவன்கிட்ட போய் கேட்டா அவனே எல்லாத்தையும் சொல்லி இருப்பான். யாருன்னு வின்சென்ட்டுக்கு தெரியும். போய் கேட்க மாட்டானுங்க. ஆல்ரெடி எடுத்து ராமாயணம்னா இந்தியால இப்படிதான்டா எடுக்கணும்னு எடுத்து வச்சிட்டான். அவன்கிட்ட போய் கேட்டு சொல்லியிருப்பான். அதெல்லாம் விட்டுட்டு 4 ரூமுக்குள்ள எல்லாத்தையும் நடக்க விட்டு எடுத்துருக்கானுங்க. இதுல என்ன பாரு, சைலண்டா ராமாயணமும் எடுத்துட்டான், மகாபாரதத்தையும் எடுத்துட்டான். ஆமா, எனக்கு தெரிஞ்சு ராவணன் பாத்துட்டு பாதி பேத்துக்கு இது ராமாயணமா அப்படின்ட்டு பாதி சங்கிகளுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அங்கேயும் தான் எடுத்தாங்க, ராவணன் வந்துச்சு. ஓ, அங்கேயும் கேரக்டர் ரிவர்ஸ் பண்ணிருப்பாங்க. விக்ரம் வந்து போலீஸா நடிச்சிருப்பான், அபிஷேக் பச்சன் வந்து விக்ரம் கேரக்டர் ராவணன். கூட மாத்தாம, விக்ரமோட ஹேர் ஸ்டைல் கூட மாத்தாம அப்படியே இது பைலிங்குவல் இல்ல, பைலிங்குவல்னா 2 லாங்குவேஜ். இது படமே 2 எடுத்திருக்காங்களே, இது வேற ஏதோ
இது பேர் ஏதோ சொல்லுவாங்கடா. சேம் எப்படி இந்த நீதானே என் பொண்ணு சொந்தம் அது நானி அந்த படம் எடுத்தாங்க அந்த நானி மாதிரிதான். அந்த மாதிரி. அந்த மாதிரிதான். சரி, இதுல என்னன்னா 2000 கோடி போட்டு அவ்வளோ பேர் நடிச்சு அவனே வந்து முக்கிட்டு இருக்கான். என்னன்னா எவ்வளவோ எக்ஸ்பெக்ட் ஒழுங்கா வந்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஓகே, இவனுங்க ஆல்ரெடி ட்ரிபிள் ஆர் இருக்குல்ல, ட்ரிபிள் ஆர் வந்து எந்த அளவுக்கு ட்ரிபிள் ஆரை ப்ரொமோட் பண்ணானுங்கன்னா ஆஸ்காருக்கு காசு கொடுத்து நாமினேஷன் லிஸ்ட்ல சேர்க்கிற அளவுக்கு இவனுக்கு ப்ரொமோட் பண்ணானுங்க. அந்த அளவுக்கு காசு வச்சு பண்ணானுங்க. அவனுங்களாலேயே ட்ரிபிள் ஆர் கொண்டு போய் ப்ரொமோஷன் பண்ண முடியல. இத்தனைக்கும் அது கமர்ஷியல் படம், பிரிட்டிஷ் இன்வால்வ்டு, அவனுக்கு ஒரு ஃபெமிலியரியான ஸ்டோரி இருக்கலாம். ஓகேவா, இத்தனை வருஷமா இந்தியன் சினிமா என்ன நினைச்சிருந்தாங்களோ அதை பாக்குறானுங்க. ஆனா ராமாயணங்கிறது அவங்களுக்கு வந்து ஐடியாவே இருக்காது. நம்ம இங்க இருக்க முக்கால்வாசி பேருக்கு எப்படி ஆடிஷன் ஐடியாவே இருக்காதோ, அந்த மாதிரி அங்க இருக்கவங்களுக்கு ராமாயணம்னா என்னன்னா ஐடியாவே இருக்காது. அவனுங்க கிட்ட போய் நீ இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ல பாக்குறதுக்கே ஸ்டன்னிங்கா இருக்க ஒரு விஷுவலை கொடுத்தேன்னா அட்லீஸ்ட் அவனுங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ஆவானுங்க. பார்க்க நல்லா இருக்கே அப்படின்ட்டு. ஆடிசி வந்து தெரியாதவனும் அந்த ட்ரெய்லர் தியேட்டர்ல பார்த்தான் அப்படின்னா உனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகும்ல. அது இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கிறதெல்லாம் பார்க்கலாமே அப்படின்ட்டு தோணும்ல. அதே அப்படி பண்றதை விட்டுட்டு உனக்கு 4000 கோடி போட்டு தி ஹாபிட்னு ஒரு படம் வந்திருக்கும் லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் சீரீஸ்ல. அதுல வந்து ஹாபிட்ல வந்து என்னன்னா மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கும். நீ யூடியூப்ல போய் அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் பாருங்க, தி ஹாபிட் மான்ஸ்டர்ஸ் போட்டா வரும். அந்த அளவுக்கு அப்போ அது எப்போ 2012-13 நினைக்கிறேன். அந்த வருஷத்துல அந்த கிராபிக்ஸை இப்ப பண்ணி வச்சுக்கிட்டு கிராபிக்ஸ்ல சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. பச்சையா தெரியுது ட்ரைலர்ல இருக்க 95% அவங்க எடுத்தது வந்து கிரீன் ஸ்கிரீனு. ஒன்றும் இல்லை, ராமாயணம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம். ராமர் வந்து சீதையோ வேற யாரோ சொல்லி தானே வனவாசம் போவான். இல்ல அது வந்து தான் புள்ள வந்து சித்தி இருப்பாங்கல்ல, தான் புள்ள வந்து கிங்கா அதுக்கு வந்து ராமர் அனுப்பணும்னு சொல்லிட்டு அனுப்புவாங்கல்ல. ஆமா, அவங்க சித்தி அனுப்பிச்சுட்டுருவாங்க அவங்க அப்பா. அது ஏதோ ஒரு வாக்கு கொடுத்துருப்பாங்களோ இல்ல சம்திங் ஏதோ மறந்துருச்சு. இது இவனுக்கு அவன் பேர் என்ன, அப்பா ராமரோட அப்பாவுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க, நீ என்ன வேணா சொல்லு நான் செய்யறேன் அப்படின்ட்டு. இது வந்து இந்த டைம்ல போய் கேட்பான், என்ன வேணா கேட்டா செய்யறேன் நீங்கல்ல, ராமரை வந்து வனவாசம் அனுப்புங்க அப்படின்னு கேட்பான். இவனும் அனுப்பிடுவான். லக்ஷ்மண் தம்பி போகவே தேவையில்ல, இருந்தாலும் நான் அண்ணனுக்கு துணையா போக அவனும் போயிடுவான். ஓகேவா, இது என்னன்னா ட்ரைலர்ல வந்து இவன் இருக்கான்ல அவனோட இன்னொரு தம்பி, யாரு இன்னொரு தம்பி இருக்கான்ல, அவன் வந்து இன்னும் 2 பேர் இருப்பாங்க. இன்னொரு 2 பேரு 4 பேர் மொத்தம். யார வந்து கிங் ஆக்கணும்னு நினைச்சாங்களோ அவன் வந்து நான் கிங்கா ஆக்க மாட்டேன், அண்ணனோட செருப்பு கொடுங்கன்னு செருப்பு வாங்கி செருப்பு வச்சு அந்த சிம்மாசனம் பண்ணிடுவான். அது விஷயம் இல்ல, அதை விட்டுருங்க. என்னன்னா ட்ரைலர்ல வந்து ஒரு ஷார்ட் சீனு என்னன்னா அந்த ராமர் வந்து இந்த சித்திக்கு பேசுற மாதிரி, நீங்க வந்து இதெல்லாம் நினைச்சீங்கன்னா சரி நான் போறேன் அப்படின்ட்டு சொல்லணும். ஓகேவா, இன்சென்ட் உன்னை வந்து இந்த சீன் எடுக்க வைக்கிறாங்க. ராமர்னா கோட்டையில தானே இருப்பாங்க. நீ வந்து அந்த கோட்டையில வந்து நீ எக்கச்சக்க சீன் அந்த கோட்டையில நடக்கும். என்னன்னா ராமர் வளர்றதுல இருந்து, ராமர் வந்து சீதையை பாக்குறதுல இருந்து, அந்த வில்ல ஒடிச்சு கல்யாணம் ஆகி இந்த விஷயம் நடந்து வனவாசம் போற வரைக்கும் ஒரு 40 நிமிஷம் ஃபுட்டேஜ் தெரியுமா இது எல்லாமே. இந்த 40 நிமிஷம் ஃபுட்டேஜுக்கு ஆக்சுவலா என்ன பண்ணலாம், அழகா ஒரு செட்டை போடலாமா, ஒரு செட்டு போட்டுடலாம். ஒரு செட்டு போட்டுட்டா இந்த 40 நிமிஷம் கிடைக்கல, ஒரு செட்டை போட்டு இது பத்தாததுக்கு செகண்ட் பார்ட் 2ல வந்து மறுபடியும் மீட்டு கொண்டு வர்றது, பார்பிக்யூ பண்றது, இதெல்லாமே இங்கேயே எடுத்துடலாம். ஓகேவா, ஆனா இவனுக்கு என்ன பண்ணிருப்பானுங்க, இந்த சீன் நான் சொன்னல பேசுற சீனு நீ ட்ரைலர்ல பாஸ் பண்ணி அந்த பேக்ரவுண்ட பார்த்த அப்படின்னா குழந்தை கூட கண்டுபிடிச்சிரும் இவனுக்கு கிரீன் ஸ்கிரீன்ல இருந்து பேசுறானுங்கன்ட்டு. பேக்ரவுண்ட் டீட்டெயில் இருக்குல்ல, கோட்டைனா பின்னாடி லைட் எரியணும், இதெல்லாம் டீட்டெயிலிங் எல்லாம் இருக்குல்ல, எந்த டீட்டெயிலுமே இருக்காது. ஆமா, அப்படியே பிளெண்டா இருக்கும் பின்னாடி. நம்ம போட்டோஷ கிரீன் ஸ்கிரீனுக்கு மேப்பிங் கொடுத்தாங்க, போட்டோவை மேப்பிங் பண்ணுவோம்ல, போட்டோ எடுத்து வச்சுட்டு பின்னாடி வச்சிருவோம், அந்த மாதிரி வச்சிருக்கானுங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது 2000-4000 கோடின்னு சொல்றீங்க, பின்னாடி போட்டோ வச்சிருக்கீங்கன்ற மாதிரி தோணுச்சு. அது ரொம்ப டல்லா, அது சுத்தமா, இத்தனைக்கு 3Dன்னா கூட ஓகே அப்படின்னு சொல்லலாம். இந்த 3D கூட இல்ல, ஷார்ட் ஃபார் ஐமேக்ஸ் இத கொண்டு வந்து இவனுக்கு வித்துக்கிட்டு இருக்கானுங்க.
எப்படி நம்ம அந்த படம் போய் பார்க்க போறது இல்ல? ம். ஏன் இவ்வளவு உசுறு நான் கொடுத்து பேசுற? நான் பார்ப்பேன். நான் மெட்டீரியல் என்ன யூடியூப்ல ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். கேட்கணும் அந்த பாட்காஸ்ட் உட்காந்து ஆடிசி உட்காந்து கேட்ட மாதிரி அதை கேட்டுட்டு ராமாயணம் வால்மீகி ராமாயணம் ஹிந்தியில இருந்து அதை வந்து இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் இருக்கும், அதை பார்த்துட்டு போய் அடிக்கணும். படம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்துட்டு வந்து சங்கி கூட இவ்வளவு அது ஹோம்ஒர்க்கா பாலையா நடிச்ச ஒரு ராமாயணம் இருக்கும், அதை பார்த்துட்டு போ. இல்ல இல்ல வேணாம். அது சின்ன வயசுல பார்த்து ராமராஜ்யம் ட்ராமடைஸ் ஆனது இருக்கு. அதுல பார்பிக்யூ சீன்லாம் அதெல்லாம் மஜாவா இருக்கும். கடைசியில ஆமா சீதாவோட அம்மா வந்து பெரிய பூல் இவரு டெஸ்ட் பண்ணி தான் பாட்டுப்பேன் என் பொண்ணை நானே கூட்டு போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ரேண்ட் ஆயிடுவாங்க. இவன் அழுதுகிட்டு உட்காந்துருப்பான். அத மணிரத்னம் வந்து எப்படி எடுத்திருக்காரு, டோட்டலா பெர்ஸ்பெக்டிவே மாத்தி இவனுக்கு என்ன பண்ண போறானுங்கன்னு தெரியல. எப்படி வில்லனா தான் காட்ட போறானுங்க. இல்ல எனக்கு வில்லனா காட்டுறது பிரச்சனையே இல்ல, அந்த டிக்னிட்டின்னு ஒண்ணு இருக்கணும்ல. வால்மீகி ராமாயணத்துல வந்து ஆக்சுவலா அவன் என்ன சொல்றான்னா, மேல நார்த்ல இருக்கவங்க எல்லாம் ஹியூமன்ஸு, கீழே இருக்கவங்க எல்லாம் வந்து குரங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிபிக்கல் ஆரியன் மைண்ட் செட்டு இங்க பூர்வ குடி மேல கேட்டு இருக்கும்ல. ஆக்சுவலா நடந்திருக்கலாம். இங்க ஒருத்தன் இருந்திருக்கலாம், ராவணன் மாதிரி இங்க ஒரு இருந்திருக்கலாம், இங்க நடந்திருக்கும். அதை நீ வந்து எக்ஸாஜரேட் பண்ணி எழுதுறதுதான் ராமாயணம். அதுக்கு பின்னாடி என்ன கதைனா அவனுங்க வானரம் மானுங்க. ஓகேவா? சொல்லி முடிச்சிடறேன். அந்த பேக் ஸ்டோரி சொல்லிடுறேன். அந்த பேக் ஸ்டோரி என்னன்னா, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா சம்திங் ஏதோ இந்த காட்டுல இருந்தவங்க தான் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. அவங்கள வந்து இன்னும் வானர ராஜ்யம் சம்திங் ஏதோ சொல்லுவாங்களாம். அத வந்து இவனுங்க சரி எப்படி காமிச்சா நல்லா இருக்காது குரங்கு அப்படின்னு காமிச்சிட்டானுங்க. பொன்னியின் செல்வன் கார்த்தி பாத்தீங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் கிங்டம்ல இருந்து வர மாதிரிதான் காமிச்சிருப்பாங்க. அதான் நான் சொல்ல வந்தேன். ஆடிசில பார்த்தவங்களுக்கு தெரியும் சைக்ளாப்ஸ் வந்து கெட்டவன், சைக்ளாப்ஸ் வந்து கெட்ட கேரக்டர். ஆனா அவனுக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்கும்ல. கெட்டவனா இருந்தாலும் இப்ப அகமனான் வந்து அவன் கெட்டவன் தானே. அகமனான் அகமனான் அவன் ஒரு பெரிய கிங்கு, மொத்த கிரீக்கு அவன் தான் கிங்கு. அவனுக்கான ஒரு டிக்னிட்டி ஒண்ணு இருந்துச்சுல்ல. ராஜானா இப்படிதான் இருப்பான்னு சொல்லிட்டு அந்த கெட்டவனா இருந்தாலும் அவனுக்கான டிக்னிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல, அவனுக்கான ஸ்பேஸ் ஒண்ணு இருக்குல்ல. அது வந்து இங்க இருக்காது. என்னன்னா இவனுங்களை பொறுத்த வரைக்கும் ஆரியன்ஸ் தான் கிரேட்டு. அந்த எப்பயுமே இருக்க மாதிரி இருக்கும்ல, ஆரியன்ஸ் தான் கிரேட்டு. அந்த இதுலயும் பாலஸ்தீன்லயும் தான் நடந்திருக்கும். வந்தவங்க வந்து ஆல்ரெடி இருக்கவங்கள கேவலமா பார்க்கறது. அந்த மாதிரி மேல இருக்கவங்க எல்லாம் நல்லவங்க படிப்பறிவு இருக்கிறாங்க, கீழே வர வர பாத்தீங்கன்னா அறிவு கம்மி. இங்க இருக்கிறவங்க குரங்குங்க, குரங்குகளுக்கு பேச தெரியாது, சொல்றதெல்லாம் கேட்கும். ராவணன் வந்து கெட்டவன், அவன் வந்து பொண்ணுங்களை இதெல்லாம் பண்ணுவான். அவன் தங்கச்சி வந்து அத்துமீற பார்த்தா அதுக்கு வந்து சீதாவை கூட்டு கொண்டு போய் வச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீ எக்ஸாஜரேட் பண்ற ரைட்டு. எக்ஸாஜரேட் பண்றதை ஏன்னா நடந்துச்சா நடந்துலையா, ஆடிசி ரியல் லைஃப்ல நடந்துச்சான்னு யாருக்கும் தெரியாது, நடந்திருக்கலாம். ராமாயணம் ரியல் லைஃப் நடந்ததுக்கு நடந்திருக்கலாம். எக்ஸாஜரேட் பண்ணி எழுதுறது கிரியேட்டிவிட்டிக்கு வந்து ஒரு பேஸ் இருக்கணும்ல. அது இந்த அளவுக்கு கேவலமான புத்தியில இருந்தா எப்படி சொல்றது, அதை அப்ப எப்படி ஏத்துக்கிறது? இதே ராமர் தான் வந்து ஒருத்தன் படிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு தலையை வெட்டினானுங்க. அதை எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவேன் நீங்க? அது வந்து எப்படி பண்ணுவானுங்கன்னா ஜஸ்டிஃபைலாம் பண்றது இல்லையா, அதை ஜஸ்டிஃபை பண்றானுங்க அவனுங்க. நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், எங்களை போய் ஜஸ்டிஃபை பண்ண சொல்றோம். இல்ல ஜஸ்டிஃபை பண்ணதுனால தானே எனக்கு ஃபாலோ பண்றானுங்க. ஆமா, அது கேட்டா எப்படின்னா அதெல்லாம் அப்படிதான் சொல்லுவானுங்க. அது ஏன் வந்து ஆடிசி மகாபாரதம் ஒண்ணுதான், ஆடிசி ராமாயணம் இது எல்லாமே ஒண்ணுதான் மீன்ஸ் கதை ஒண்ணு இல்ல. இதுல ரெண்டுமே மித்தாலஜி. ரியல் லைஃப் நடந்திருக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம். அது ஹோமர்னு ஒருத்தர் எழுதுனது, இது வந்து வால்மீகின்னு ஒரு கிணக்கு எழுதுனது. ஓகேவா? இதுல ஆடிசி ஏன் வந்து இவ்வளவு ஹிட் ஆச்சு, அது வந்து எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆச்சு அப்படின்னா, அந்த இடத்துல ஜியூஸ்லான்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல. ஜியூஸ் ஆஃப் ஹோம் ஹாஸ்பிட்டாலிட்டி, அத்தீனா வருவாங்க. இது எல்லாமே நீ வந்து கடவுள் அந்த கிரீக் மித்தாலஜி இருக்கவங்க பார்த்தாங்க அப்படின்னா அது எல்லாமே கடவுள்னு உங்களுக்கு புரியும். ஓகேவா? எதுவுமே தெரியாத ஒருத்தன் பார்த்தான் அப்படின்னா அந்த அத்தீனாங்கிற கேரக்டர் வந்து ஆடிசியஸ் முன்னாடி செத்த அந்த பொண்ணுதான் அவனுக்கு வந்து அத்தீனாங்கிற பிரம்மா மாதிரி, அவனோட கான்சியஸ் மாதிரி வந்து இவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா, சொல்லிட்டு இருக்கா. இது எல்லாமே வந்து சூப்பர் நேச்சுரல் தான். ஆனா லேயரை பொறுத்து நீ சூப்பர் நேச்சுரல் வியூவோட ஆடிசி பார்த்த அப்படின்னா சூப்பர் நேச்சுரல்.
ஜியூஸ்ங்கிற ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு வந்து இல்லைன்னா அவர் வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி பண்ணல அப்படின்னா கொன்றுவாரு. இல்லைன்னா அந்த டிபிக்கல் அந்த கிரீக் மித்தாலஜி வந்து பயத்துல உருவானது. ஸோ அந்த அப்ப இருக்க மக்கள் வந்து ஜியூஸ்ங்கிறது கடவுள் ஒருத்தர் இருக்காரு நம்பிக்கையில வந்து அவர் வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி யாரா வேணா வருவாரு. அதனால வந்து நீங்க அதுல எல்லாத்தையும் வந்து அதுல ஒடிசியஸே பாத்தீங்க, அவன் ரூல்ஸை தான் பிரேக் பண்ணுவான். அவனுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஆஹ் ஏன்னா ஜியூஸோட லாவை பிரேக் பண்ற அப்படிமா, என் மக்களை காப்பாத்தணும்னா நான் யாரோட லாவை நான் பிரேக் பண்ணுவேன் அப்படிமா. ஸோ நீ அவனுங்க வந்து அந்த இதை வந்து இப்ப இருக்க காலத்துக்கு ஏத்த மாதிரி மாத்துறாங்கல்ல. ம். ஆனா ராமாயணத்துல நீ அது எவன் எடுத்தாலுமே ராமரோட பெர்ஸ்பெக்டிவ்ல எவன் ராமாயணம் எடுத்தாலுமே அது வந்து ஒழுங்கா இருக்காது. அவனுக்கு ம். எல்லாமே வந்து சவுத்தை வந்து கேவலமாகவும் நேட்டிவ் ட்ரெவிடியன்ஸை வந்து அசிங்கமானவங்களாகவும் அறிவிக்கத்தக்கவங்களா காட்டுவாங்க. நீ எந்த ஒரு இதை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் ஜாப்பனீஸ் ராமாயணம் ஒண்ணு இருக்கும், அதுவும் அப்படிதான் காட்டியிருக்கும், குரங்காதான் காட்டியிருக்கும். கியூட்டா காட்டிருக்காங்க. அந்த அந்த இது வந்து குரங்கெல்லாம் கியூட்டா காட்டியிருப்பாங்க. அசிங்கப்படுத்துறது அசிங்கத்தை கியூட்டா காமிச்சா அது வந்து ஆயிடாது, சரின்னு ஆயிடாது. அசிங்கத்தை cute ஆ காமிச்சா இதெல்லாம் பேசுவோம் இன்னொருத்துல, இதெல்லாம் கம்மி தான், நோட்ஸ் எடுத்து வச்சு பேசுவோம். சரி, எண்டு கார்டு போடுவோமா? 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஹலோ, ஓகே. எந்த கார்டு போடுங்க. எண்டு கார்டு என்ன போடலாம்? ஏதோ பேச ஆரம்பிச்சோம், எப்படியோ போனோம், எப்படியோ வந்து கடைசியா வந்து ராமாயணம் மகாபாரதம்ல வந்து நின்றுருக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ராமாயணம் பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க, மகாபாரதம் பிடிக்கணும் ஃபாலோ பண்ணுங்க, மகாபாரதம் பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்க, ரெண்டுமே பண்ணுங்க. பிடிக்காதனால ஃபாலோ பண்ணுங்க, தப்பு இல்ல. அவ்வளவுதாங்க. வரட்டா கைஸ், வரட்டா மம்மி. Bye. Next episode